போட்டித் தேர்வு மாணவர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைய வகுப்பு பார்த்தீங்கன்னா எண்ணு பெயர் புணர்ச்சியில் சிறப்பு விதி 2 பார்க்க போகிறோம். கடந்த வகுப்பில் எண்ணு பெயர் புணர்ச்சியில் பொது விதியும் சிறப்பு விதி 1 பார்த்துருந்தோம். அதை தொடர்ந்து சிறப்பு விதி 2 பார்க்க போகிறோம். இன்றைய வகுப்பில் அதிகமான கடினமான தலைப்புகளை நம்ம நடத்த போகிறோம். நீங்களும் நிறையா புதுசாக கற்றுப்பீங்க. ஏன்னா அவ்வளோ தகவல்கள் உள்ளே இருக்குது. அதனால் வகுப்பு முழுமையாக பாருங்கள். ஸோ எண்டில் நான் சில ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். நீங்கள் அதுக்கு கமெண்ட் பண்ணுறதை பொறுத்து இந்த வகுப்பு உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு என்னால் அறிஞ்சிக்க முடியும். சரி, ஓகே. முதல் வகுப்பில் நம்ம என்னென்னலாம் பார்த்தோன்னா பொது விதி சிறப்பு விதி 1ன்னு சொன்னால அந்த பொது விதியில் ஒரு 4 தகவல் நம்ம பார்த்துருப்போம். சரியா, அந்த 1, 2 பார்த்தீங்கன்னா நீளுன்னு பார்த்துருப்போம். 3, 6, 7 பார்த்தீங்கன்னா குறுகுன்னு பார்த்துருப்போம். 6, 7 அல்லவற்றின் ஈற்று உயிர்மையும் 7 உயிரும் ஏகும்னு பார்த்துருப்போம். புரியும்னு நினைக்கிறேன் வகுப்பு பார்த்தவங்களுக்கு. ஸோ முதல் வகுப்பு பார்க்கலாம், தயவு செஞ்சு அதை பார்த்துருங்க. அப்போ தான் இந்த வகுப்பே புரியும். அந்த வகுப்பு இல்லைன்னா அந்த வகுப்பே கிடையாது. ஸோ பார்த்துங்க. அடுத்து சிறப்பு விதி உங்களுக்கே தெரியும், 1லேருந்து 8. ஸோ ஒரு நம்பராக நம்ம பார்த்துக்கிட்டே இருந்தோம். 6க்கும் 7க்கும் சிறப்பு விதி கிடையாது, அந்த பொது விதி மட்டும்தான். ஓகேவா? அப்போ ஒரு 6 நம்பர் நம்ம தனித்தனியாக சால்வ் பண்ணோம். இப்போ 1னா உயிரெழுத்து வந்தால் என்ன மாற்றம் நடக்கும், மெய்யெழுத்து வந்தால் என்ன மாற்றம் நடக்கும். 2க்கும் அது போல தான் பார்த்தோம். 3க்கு உயிரெழுத்து வந்தால் என்ன மாற்றம் நடக்கும், மெய்யெழுத்து வந்தால் என்ன மாற்றம் நடக்கும் பார்த்தோம். அடுத்து அந்த 4, 5க்குலாம் நம்ம வந்து வல்லினம், மெல்லினம், இடையினம் கூட பார்த்தோம். உயிரெழுத்து வந்து இடையினம், அடுத்து வல்லினம், அடுத்து மெல்லினம், இந்த மாதிரி நம்ம கிளியராக பார்த்தோம். மைண்டில் வச்சுப்பீங்க நம்பரை. ஸோ நோட்ஸும் எடுத்துங்க. சரியா? ஸோ நோட்ஸும் கேட்குறீங்க. இது புணர்ச்சி. ஸோ புணர்ச்சிக்கு மட்டும் நம்ம இப்போ நடத்துகிறதா நோட்ஸ். இது நீங்கள் கைப்பட எழுதிக்கங்க. அடுத்தடுத்த தலைப்புகளுக்கெல்லாம் நான் உங்களுக்கு கிளியராக பிடிஎஃப் கொடுத்துறேன். ஓகேவா? சரி, ஓகே. இன்றைய வகுப்புக்குள்ளே போயிடலாம். இன்றைய வகுப்பில் பார்த்தீங்கன்னா ஒரு 6 விதி நடத்த போகிறேன். சரியா? ஸோ அந்த 6 விதியுமே நம்மளுக்கு புதுமையாக தான் இருக்கும். ஸோ அந்த 6 விதியை நான் உங்களுக்கு புரிய வச்சுட்டு நம்ம எப்பயும் போல் சால்வ் பண்ணுவோம்ல குறியீடு மெத்தடில், அந்த மெத்தடில் உங்களுக்கு சால்வ் பண்ணி காட்டுறேன். சரி, இப்போ எடுத்துக்காட்டுக்கு ஒரு விதி பார்த்தீங்கன்னா, ஒன்பானோடு 10ம் 100ம் ஒன்றின் முன்னது ஏனைய முரணி ஒவ்வொரு தகரம் நெறி பது அகற்றி நவ்வை நிரலே நலவாக திரிவது நெறியேன்னு ஒரு விதி இருக்குது. இப்போ இந்த விதியை பார்த்தா நம்மளுக்கு ஒன்றுமே புரியாது, கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். அந்த விதியை நான் உங்களுக்கு எக்ஸ்பிளைன் பண்ணிவிட்டு அதன் அடிப்படையில் நம்ம ஒன்று ஒன்றா சால்வ் பண்ணிட்டு வரலாம். சரியா? சரி, வகுப்புக்குள்ளே போயிடலாமா? ஸோ நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறது என்னன்னா, எண்ணு பெயர் புணர்ச்சியில் சிறப்பு விதி 2. சிறப்பு விதி 2, சிறப்பு விதி 1 பார்த்துரும். இப்போ சிறப்பு விதி 2. என்னால் ஒரே ஒரு உறுதியை மட்டும் அளிக்க முடியும். இதுக்கப்புறம் தமிழகத்தில் நடக்கிற அந்த கோர்ட் எக்ஸாம்லாம் நிறைய எண்கள் தொடர்பான இதெல்லாம் கேட்பாங்க. அது கோர்ட் எக்ஸாமோ குரூப் 4ஓ குரூப் 2 ப்ரிலிம்ஸோ. சரியா? தமிழ் வினால எண்கள் தொடர்பாக ஒரு வினா வர்ற பட்சத்தில் இந்த எண்ணு பெயரோட முதல் வீடியோவும் இந்த வீடியோவை நீங்கள் முழுமையாக பார்த்து புரிஞ்சுக்கிற பட்சத்தில் இதுக்கப்புறம் எந்த எண்கள் தொடர்பாக எந்த வினாக்கள் வந்தாலும் நம்மளால் கண்டிப்பாக ஆன்சர் பண்ண முடியும். 2 எண்களை சேர்த்து எதை சொன்னாலும் சரி, ஒரு எண்ணை கொடுத்துட்டு அதை பிரிக்க சொன்னாலும் சரி, இல்லை ஒரு எண்ணை வந்து ஒரு நம்பராக கொடுத்துட்டு இப்போ எடுத்துக்காட்டுக்கு இப்படி இதை வந்து எழுதிடுவாங்க. எது சரின்னு கேட்டால் எழுதும் திறன் பாடத்திட்டத்தில் கௌரவமா இல்லையா? இப்படி எந்த கொஸ்டின் கேட்டாலும் சரி, இந்த 2 வீடியோ நீங்கள் முழுசாக பார்த்துருந்தீங்கன்னா உங்களால் ஆன்சர் பண்ண முடியும். சரியா? எதையுமே நம்ம பாதியாலாம் கொடுக்கல, இதுதான் அதிகபட்சம். ஓகேவா? சரி, வகுப்பு முழுமையாக கவனிங்க. வகுப்புக்குள்ளே போயிடலாம் நம்ம. சரி, நான் சொன்னால 6 விஷயம். அதில் மொதல் விஷயம் இதுதான். இது போல் 6 விதி நடத்துவேன். கிளியராக கவனிச்சுட்டு வாங்க. ஃபர்ஸ்ட் விதி தான் நான் சொன்னல. இப்போ தான் ஒன்பானோடு 10ம் 100ம் ஒன்றின் முன்னதின் ஏனைய முரணி ஒவ்வொரு தகரம் நெறி பத்து அகற்றி நவ்வை நிரலே நலவா திரிவது நெறி. இதை வந்து இதில் 4 டேட்டா இருக்குது. அந்த 4 டேட்டாவை நாங்கள் பிரித்து கிளியராக சொல்கிறேன். சரியா? அந்த 4 டேட்டாவை நீங்கள் புரிஞ்சுக்கிட்டீங்கன்னா இந்த விதி ஒன்றுமே கிடையாது. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சின்ன ஸ்ட்ரக்சர் மட்டும் ஃபார்ம் பண்ணுறேன் பாருங்களா. அப்போ என்ன சொல்கிறாங்கன்னா, இங்கே இது நம்ம 2ஆக பிரித்து படிக்கணும். ஃபஸ்ட்டு 9 நிலைமொழியாக இருந்து வருமொழி முதல்ல 10 வந்தா, அடுத்தது 9 நிலைமொழியா வந்து வருமொழியின் முதல்ல 100 வந்தா. இவ்வளவுதான் விஷயம். புரிஞ்சுக்க முடியுதா? பாருங்க, ஏதாச்சும் கஷ்டம் இருக்கா? இப்ப புரியும். ஒன்பானோடுனா 9ன்னு அர்த்தம். 9ஓடு. சரியா? ஓடு வேற்றுமை உறுப்பு தானே. ஸோ 9 ஒன்பானோடு 10ம் 100ம் ஒன்றின். அப்ப 9 என்பது நிலைமொழியாக வந்து வருமொழியின் முதலில் 10, 100 வந்தால் என்ன நடக்கும்ன்றதான் விதி. பார்க்கலாமா? ஃபர்ஸ்ட் லைன் முடிஞ்சிருச்சு. முன்னதின் ஏனைய முரணி. முன்னதின் ஏனைய முரணியா என்னன்னா, ஸோ இந்த 10க்கு முன்னாடி என்ன இருக்கு? சரி, இந்த 9க்கு முன்னாடி என்ன இருக்கு? 10. இந்த 10 தன்னோட முற்பகுதியா முரண்படும் சொல்றாங்க. சரியா? முரண்படும், மாறும், திரியும் கூட நீங்க எடுத்துக்கலாம். அப்ப அந்த 10 எப்படி முரணியா மாறும்னா,
இந்த 10 100ஆ மாறும். 10 100ஆ மாறும். இது எப்படி முரண்படும்னா 100 1000ஆ முரண்படும். ஸோ புரியலாம், திரும்ப சொல்ற பாருங்க. சில பேர் டவுட் வரும், சார் இதுக்கு முன்னாடி இதுவா இல்லை இதுக்கு முன்னாடி இதுவாலாம் டவுட் உங்களுக்கு வரும்ல. இதை பொறுத்த வரைக்கும் இப்போ நம்ம ஸ்கூல்லலாம் லைனில் நிற்போம், ஒரு ஆளுக்கு பின்னாடி இன்னொரு ஆள். அப்போ இவனுக்கு முன்னாடி தான் அவனுக்கு பின்னாடி தான், அப்போ முன்னாடி பின்னாடி வருது. இதில் எப்படி தெரியுமா, ஒரே ஒரு மேசையில் எதிரெதிராக 2 பேர் உட்காந்துருக்காங்கன்னு வச்சிங்களேன். இப்போ நடுவில் ஒரு மேசை இருக்குது, நீங்கள் உட்காந்துருக்கீங்க, நான் உட்காந்துருக்கேன். எனக்கு முன்னாடி நீங்கள், உங்களுக்கு முன்னாடி நான், 2 பேருக்கு முன்னாடி தானே, அது போல தான். சரியா? அப்போ நீங்கள் ரொம்ப குழப்பிக்க தேவையில்ல. முன்னதின் ஏனைய, அப்போ 9க்கு முன்னாடி இருக்கிற 10 முரண்படும்னு அர்த்தம், 9க்கு முன்னாடி இருக்கிற 100 முரண்படும் அர்த்தம். சரியா? ஸோ அப்போ 10 எப்படி மாறுது 100, 100 எப்படி மாறுது 1000. இதுதான் ரூலே. அடுத்து போயிடலாமா? ஸோ 2 லைன் முடிச்சிட்டோம். அடுத்தது ஒவ்வொரு தகரம் நிறீ. நிறீனா நிலை நிறுத்தின்னு அர்த்தம். நிறீனா அர்த்தம் நிலை நிறுத்தி. எதை நிலை நிறுத்தி? இத்த நிலை நிறுத்தணும். எங்க? ஓ கூட. இங்க ஓ இருக்கு, 9ல் ஓ இருக்கா? நான் உங்களுக்கு வந்து குறியீடு மெத்தட்ல அப்படியே எழுதுறேன், ஜஸ்ட் நீங்க பாருங்க. ஓகேவா? இந்த ஓ கூட நான் எதை நிலை நிறுத்தணும்? இத்தனை நிலை நிறுத்தணும். அப்படி நிலை நிறுத்தினா ஓ எனக்கு எப்படி மாறிடும்? தோன் மாறிடும். புரியுதா? இங்கேயும் அதே தான். ஒவ்வொரு தகரம் நிறீ. ஸோ இப்போ தோன் மாறிடும். ஸோ முடிஞ்சிருச்சா? அடுத்தது பத்து அகற்றி. பத்து அகற்றி. இந்த பத்துனா உள்ளது பது தான் பத்துன்னு சொல்லுவாங்க. இது நல்லா புரிஞ்சுங்க. இப்படி கூட நீங்க நினைச்சுக்கலாம், இது செய்யுள் வழக்கு, இது பேச்சு வழக்கு கூட எடுத்துக்கலாம். சரியா? ஸோ இந்த பதுவை தான் செய்யுள்ள பத்துன்னு பயன்படுத்துவாங்க. அப்ப என்ன சொல்றாரு? பத்து அகற்றி. அகற்றினா என்ன பண்ணணும்? நீக்கணும்னு சொல்றாரு. எதை நீக்கணுமா? பத்துவை நீக்கணும். நீக்கலாமா? எங்க இருக்கு? இது இருக்கா? பது நீக்கிறோம். இங்க என்ன நீக்கிறோம்? பதுவை நீக்கிறோம். அப்ப ஆல்ரெடி ஓ தோ மாறிடுச்சு. அப்ப அப்ப என்ன இருக்கு? எனக்கு தொன். இங்க என்ன இருக்கு? 100. அப்படி இங்க வந்துருங்க, பது அகற்றியாச்சு. இங்க தோ, இங்கேயும் தொன். அங்க என்ன இருக்கு? 1000. அடுத்தது பார்க்கலாமா? நவ்வை நிரலே. நவ்வை நிரலே. நவ்வை இது இப்ப இதுல இது நவ்வை இப்ப பத்தி பேச வராங்க. நவ்வை நிரலே நலவாக. நலவாக திரிப்பது நெறியே. அப்ப முறையே என்ன அர்த்தம்? ஃபர்ஸ்ட் 1, அடுத்து 2, அடுத்து 3. இதான் முறைப்படி அப்படியே போறது. சரியா? அப்ப என்ன சொல்றாங்கன்னா, ஃபர்ஸ்ட் அந்த நவ்வை 2 சுழி 3 சுழினா மாறும். அடுத்தது அந்த இல்லா மாறும். ஃபர்ஸ்ட் என்ன மாறணும்? இன்னா தானே மாறணும். அப்ப இந்த நான் வந்து இன்னா மாத்திக்கிறேன். ஸோ இப்போ என்ன கிடைச்சிருச்சு? தொன். தொன் பிளஸ் 100. ஓகேவா? இப்ப இன்னும் எப்படி மாத்திக்கணும்? இல்லா மாத்திக்கணும். அப்ப தொல் பிளஸ் 1000. இதுக்கப்புறம் நம்மளுக்கு தெரிஞ்ச பல விதிகள் இருக்கு. உடம்புடைமை இருக்கு, குற்றியல் உறுப்புணர்ச்சி இருக்கு, தனி குறிமுன் ஒற்று இருக்கு, இன்னும் எவ்வளவோ விதிகள் இருக்கு. அதுல ஏதோ ஒரு விதி இதுக்கப்புறம் வரதான் போது, அதையும் நான் உங்களுக்கு சொல்றேன். சரியா? ஃபர்ஸ்ட் ஸ்ட்ரக்சர் இதுதான். ஸோ 4 விஷயம் பார்த்தோம். ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தோம்? 10 100ஆ மாற்றணும், 100 1000ஆ மாற்றணும். ஃபர்ஸ்ட் விஷயம். அடுத்தது ஓ கூட இத்த சேர்த்தோம், தோன்னு மாறிச்சு. 2வது விஷயம். 3வது விஷயம் பதுன்றதை நீக்கணும். 2த்துலையுமே பதுன்றதை நீக்கிட்டோம். 4வது விஷயம் இன்னா மாற்றணும், இல்லா மாற்றணும். இது எல்லாமே நம்மளே சும்மாலாம் மாற்றல, விதி. இப்ப புரியுதா பாருங்க இந்த விதி உங்களுக்கு. ஒன்பானோடு 10 100 ஒன்றின் முன்னதின் ஏனைய முரணி ஒவ்வொரு தகரம் நிறி பது அகற்றி நவ்வை நிரலே நலவா திரிவது நெறியே. அப்ப இந்த விதியின் அடிப்படையில் அது நடந்துகிட்டு இருக்கு. ஓகேவா? சரி, இப்போ உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் 4 விஷயமும். அப்ப இதை 4 பாயிண்டா நீங்க நான் வச்சுக்கணும். நானே இப்ப டைரக்டா சால்வ் பண்ணாம உங்களுக்கு 4 பாயிண்டா எழுதி கொடுத்தா இன்னும் ஈஸியா இருந்திருக்கும். உங்களுக்கு புரிய நம்புறேன். நம்ம மெத்தட் படி நீங்க நோட் பண்ணி வச்சுங்க. சரியா? எப்படி நோட் பண்ணலாம்னா அதையும் சொல்லிடுறேன், நீங்க அது போல நோட் பண்ணீங்க. 4 பாயிண்ட். ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன பார்த்தோம்? நம்ம 10 100ஆ மாறிச்சு, 100 1000ஆ மாறிச்சு. அடுத்து 2வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? ஸோ இந்த ஓ கூட இத்து சேர்ந்து தோன் மாறிச்சு. அடுத்தது 3வது விஷயம் நம்ம என்ன பார்த்தோம்? பதுன்றது நீங்கிச்சு. அடுத்து 4வது பாயிண்ட் என்ன பார்த்தோம்? இன்னா மாறிச்சு, இல்லா மாறிச்சு. இப்படி தான் நான் உங்களை படிக்க சொல்கிறேன். இதுதான் நோட்ஸ். இதை வந்து நான் இப்போ ஒரு கைப்பட எழுதுறேன்னா ஒரு பக்கத்துக்கு நோட்ஸ் எழுதலாம். இதை நான் இப்போ எழுதணும்னா. சரியா? ஆனால் இதான் விஷயம் உங்களுக்கு புரியுது இல்லை? இதை தான் நம்ம மேலே பண்ணியிருக்கோம். ஸோ இதை அப்படியே எழுதிங்க. இதை நம்ம சால்வ் பண்ணி ஆன்சர் எடுத்துடலாமா? ஸோ இப்போ 10 + 100 12 + 1000 எப்படி வந்துச்சு தெரியும். இதுக்கப்புறம் அது எப்படி 900ஆ மாறுது, இது எப்படி 90ஆ மாறுது, பிற விதிகள் தேவை.
அந்த விதியை நான் சொல்கிறேன். சரி, அப்படியே ஓரமாக இருக்கட்டும். நம்ம இதை பார்க்கலாமா? இந்த இடத்துல ஒரு இது வரைக்கும் நம்ம பார்க்காத ஒரு விதி இருக்குது. இன்னும் புணர்ச்சி விதிகள் நிறையா இருக்குது. நான் எல்லா புணர்ச்சி விதிகளும் நடத்தித்தரேன், டெப்த்தாக நடத்தித்தரேன். நீங்கள் கிளியராக நோட்ஸ் எடுத்துங்க. அது இப்போ நான் சொல்ல போகிற விதி முக்கியமான விதி. அதை பற்றி இப்போ நான் உள்ளே போனால் அதுவே ஒரு 1/2 மணி நேரம் ஆகும். தனி வகுப்பாக டீட்டெயிலாக நடத்தி கொடுக்குறேன். அது சூப்பரான விதி. அது இப்போ ஜஸ்ட் வேணால் பேசிக் சொல்கிறேன். இந்த இடத்துல என்னென்னா ஒன்றும் இல்லை, நலமுன் டனவும் ஆகும் தனக்கள் ஆயுங்காலேன்னு ஒரு விதி இருக்குது. இதையுமே நம்ம குறியீடு மெத்தட்ல பார்ப்போம். சூப்பராக புரியும். சரியா? சிம்பிளாக இந்த இடத்துல ஒன்றா சால்வ் பண்ணி காட்டா என்னன்னா ஒன்றும் இல்லை, ஒரு சொல்லோட இறுதியில் இன்னோ இல்லோ வந்து வருமொழியின் முதல்ல நான் வந்தா அதுக்குள்ள இருக்கிற இந்து இன்னா மாறும். இதுதான் ரூல். இந்த அமைப்பில் எந்த சொல்ல இருந்தாலும் நீங்கள் இப்படி மாற்றிக்கலாம். இதை நான் உங்களுக்கு எடுத்துக்காட்டோட நான் வந்து சால்வ் பண்ணி காட்டுறேன். கண் ப்ளஸ் நீர் எப்படி கண்ணீர், இதே தான். கண் இன்னும் வருதா, நீல நீ இருக்குமா, நீயோ நாவோ உள்ள இந்து தானே இருக்கும். அப்போ இந்து இன்னா மாறினா தான் நீன் மாதிரி கண்ணீர்னு வருது. சரியா? அப்போ அப்படியே இந்த விதியை நாங்கள் அப்ளை பண்ணுறோம் பாருங்க. இன்னும் இருக்கா, இன்னும் இருக்கு. நோ இந்து ப்ளஸ் ஊ, இந்த நான் எப்படி மாற்ற சொல்லிட்டேன், இன்னா மாற்ற சொல்லிட்டேன்னா அப்போ இங்கே இன்னா மாறும். இன்னும் ப்ளஸ் ஊ. இப்போ புரியுதா எப்படி வந்து இந்த நூ எப்படி நூவா மாறுதுன்னு இப்போ புரியுதா? அப்படியே அதை கீழே இறக்கிக்கலாம். ஸோ அப்போ 90. அப்போ 90 + 100 90 மாறுது. நலமுன்றனவும் ஒரு தனி விதி. அந்த தனி விதியை நான் உங்களுக்கு நடத்தி தரேன். ஸோ இதுதான் விஷயம். இது ரொம்ப எளிமை. 12 + 1000 போன வகுப்புலையும் பார்த்தோம், அதுக்கு முன்னாடி வகுப்புலையும் பார்த்தோம். தனி குறில் முன் ஒற்று உயிர்வரின் இரட்டும்னு பார்த்தோம்ல. நிலைமொழி 2 எழுத்தா இருந்து ஒரு தனி குறில் ஒரு ஒற்று இருந்து வருமொழியின் முதல்ல உயிரெழுத்து இருந்தால் அந்த நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற ஒற்று இரட்டும்னு பார்த்தோம்ல. ஸோ ஒற்று இரட்டும் எப்படி இரட்டும் பாருங்க. இன்னொரு இல்லு போவோம். கண்ணாடி சொல்லியிருக்கேன்ல. ஸோ அப்போ என்ன கிடைச்சது எனக்கு 900. அவ்வளோதான் விஷயம். இங்கே என்ன கிடைச்சது நம்மளுக்கு 90. ஸோ முதல் விதி முடிஞ்சிருச்சு. 6ல் முதல் விதை கிளியராக முடிச்சிடும். டவுட்டே வரக்கூடாது. ரிவிஷன் மட்டும் அடுத்து போயிடலாம். ஸோ அப்போ 9 என்பது நிலைமொழியாக வந்து வருமொழியின் முதல்ல 10 100 வந்தால் 10 100 மாறும், 100 1000 மாறும். ஓ கூட இத்து சேர்ந்து தோன் மாறும். சரியா? அடுத்து அந்த பது போயிடும். இன்னா மாறும், இல்லா மாறும். இவ்வளோதான் விஷயம். டவுட்டே இருக்கக்கூடாது. அடுத்து போயிடலாமா? அடுத்த விதி. ஸோ இந்த நாளைக்கவே இல்லை, இது நீங்கள் நோட் பண்ணி வச்சுங்க. இதுதான் அந்த 4 விஷயம். ஒன்பானோடு 10 100 ஒன்றின் முன்னதி ஏனைய முரணி. அடுத்தது ஒவ்வொரு தகரம் நெறி பது அகற்றி நவ்வை நேரிலே நலவாக திரிவது நெறியே. அப்போ இதை வச்சு நீங்கள் விதியை சொல்லி பாருங்க, வந்துடும். எதுக்கு பார்க்காம மனப்பாடம் பண்ணி ஒப்பிச்சு நம்ம அவார்டை வாங்க போகிறோம்? யோசிச்சு பாருங்க. நம்மளுக்கு தேவை அந்த விதி தேவையில்லை, அது புரிதல் இருந்தால் போதும். அது எப்படி குறியீடாக மாற்ற தெரிஞ்சால் போதும். இந்த குறியீடுகளை வச்சு நம்ம விதியை சொல்லிக்கலாம். சரி, அடுத்தது. ஸோ அடுத்தது 2வது விதிக்கு போயிடலாம். ஸோ நன்னூல் நம்பரோட நோட் பண்ணிடுங்க. இதுதான் 2ஆம் விதி. பார்க்கலாமா? முதல் 4ஆம் எண் முன்னர் இடை ஒற்று ஏகல் முன்னர் 10. சரியா? பாருங்க. முதல் 4ஆம் எண் முன்னர் 10 இடை ஒற்று ஏகல் ஆயுதம் ஆகல் என இரு விதியும் ஏற்கும் என்ப. சரி, இது நம்மளுக்கு கஷ்டமாக தானே இருக்குது. எழுதுனா ரொம்ப 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 எளிமையாக புரியும். பார்க்குறீங்களா? இது எப்படி நம்ம புரிஞ்சுக்கிறோன்னா, முதல்னா என்ன அர்த்தம்? முதல் எண் எது? 1ன்னு அர்த்தம். 1. 4ஆம் 2 நாள் எவ்வளோ? 8. புரியும், கவனிங்க. 2 நாள் எவ்வளோ? 8. 4ஆம் எண் முன்னர் எது? 10. ஃபார்ம் பண்ணிட்டோம். போன வாட்டி எப்படி ஃபார்ம் பண்ணோம்? 9 + 10 9 + 100ன்னு ஃபார்ம் பண்ணோம். இங்கே எப்படி ஃபார்ம் பண்ணியிருக்கோம்? 1 to 8 அர்த்தம். 1 நிலைமொழி இல்லை 1 + அதாவது 1 10 2 10 3 10 4 10 5 10 6 10 7 10 8 10. அதான் 1 to 8 நான் ஆகிட்டோம். புரியுதா? புரியணும். இதெல்லாம் இப்படி எழுதுறது உங்களுக்கு புரியாமல் இருந்துக்கூடாது. அப்போ 1லேருந்து 8 வரைக்கும் எது வேணா இங்கே வச்சுக்கலாம். ஆனால் இங்கே 10 இப்படி வந்தால் என்னென்ன மாற்றங்கள்லாம் நடக்கணும்னு இந்த விதியில் இருக்குது. அப்படி விதிப்படி பார்த்தலாமா? ஸோ ஃபர்ஸ்ட் லைன் இதுதான். முதல் 4ஆம் எண் 2 நாள் எவ்வளோ? 8 வரைக்கும் எண் முன்னர் 10 இடை ஒற்று ஏகல்னா போயிடும்னு அர்த்தம். போயிடுச்சுன்னு அர்த்தம். ஏகல்னா போயிடுச்சுன்னு அர்த்தம். இப்படி இருந்தாலே இந்த 10ல் இருக்கிற இடை ஒற்று எது? இத்துன்னு சொல்லலை. என்ன சொல்லிருக்காங்க? இடை ஒற்று ஏகல். இடையில இருக்க ஒற்று எது? இத்து போயிடும். அடுத்தது பாருங்க. ஆயுதமாகல் என இருவிதையும் ஏற்கும் என்ப. என்ன சொல்றாங்கன்னா, இந்த இத்து போயிட்டு இப்படி பதுன்னு கிடைச்சிடும். 10 எப்படி மாறிடும்? பதுன்னு கிடைச்சிடும். அடுத்தது ஆயுதமாகல். இன்னொரு வகையில் என்ன சொல்றாங்கன்னா, இந்த இத்து போயிட்டு அந்த இத்து ஆயுதமா மாறிடும். பக்து சொன்னல,
பதுவை வந்து பக்துன்னு பயன்படுத்துவாங்கன்னு சொன்னேன்ல. ஸோ அப்போ ரெண்டுமே வரும். அதான் சொல்லிருக்காங்க பாருங்க. ஏன்னா இரு விதியும் ஏற்கும் என்ப. பதுன்னு பயன்படுத்திக்கலாம், பக்துன்னு பயன்படுத்திக்கலாம். இரு விதியும் ஏற்கும் என்ப. இவ்வளோதான் இந்த விதியே முடிஞ்சிருச்சு பாருங்களேன். இவ்வளோதான் விஷயமே. போன வாட்டி கூட 4 சால்வ் பண்ணோம். இந்த ஒன்றுமே கிடையாது. அப்போ ஒன்று நீங்கள் அப்படியே மைண்டில் ஸ்ட்ரக்சராக வச்சுக்க வேண்டியதான். சரியா? 1லேருந்து 8 நிலைமொழியாக வந்து வருமொழியின் முதல்ல 10 வந்துச்சுன்னா 10ல் இருக்கிற இத்து போயிட்டு பதுன்னு மாறும். அந்த பதுவை நீங்கள் பக்துன்னு சொல்லிக்கலாம். அது கூட நம்மளுக்கு அடுத்த கட்டம் அதை பார்த்துக்கலாம். ஓகேவா? சரி, இதை சால்வ் பண்ணி பார்க்கலாமா? இதுக்கப்புறம் சால்வ் பண்ண போகிற இதில் நிறைய நுணுக்கங்கள் இருக்குது, நம்ம கற்றுக்கலாம். ஒன்றும் இல்லை. 20, 30, 40, 50, 60, 70, 80 எப்படி வரப்போதுன்னு நம்ம பார்க்க போகிறோம். பார்த்துடலாம். இதை நம்ம அசால்ட்டாக நினைக்கிறோம். 6th 2003 எடிஷன் புக்கில் மொழித்திறன் பயிற்சியாக கொடுத்து வச்சுருக்கான். நம்பர்ஸ் தான் ஃபுல்லாக கொடுத்துருக்கான். அதை ஃபோக்கஸ் பண்ணி ஒரு வினா வச்சுட்டானா எவ்வளோ அவுட் சோர்ஸ் போகிறோம் நம்ம. சரியா? ஸோ இதெல்லாம் பாருங்கள், நீங்கள் எதிர்பார்க்காத மாதிரிலாம் இருக்கும் சிலதெல்லாம். சரி, ஃபஸ்ட்டு அது 1லேருந்து 1 நான் சால்வ் பண்ணிட்டு வரோம். 1 + 10. ஸோ போன வகுப்பில் 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருந்தேன். 2 + வழின்னு நினைக்கிறேன், இருவழி. 3 + நாழி, முன்னாழி. ஸோ நிறைய பேர் கமெண்ட் பண்ணியிருந்தீங்க, ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. புரிஞ்சிருக்குன்னு எனக்கு ஒரு திருப்தி. சரியா? ஸோ இந்த வகுப்புலேயும் நான் கொடுக்குறேன். ஸோ நிறைய பேர் பண்ணியிருந்தீங்க, அதனால் பேர் குறிப்பிட முடியல. சரியா? சரி, பார்க்கலாமா? 1 + 10. இப்போ தானே சொன்னேன். இப்போ நான் இன்னும் 10 பதுன்னு மாறிடும். அடுத்தது 1 + 10. இப்போ இந்த 1 + 10 எப்படி மாறப்போகுதுன்றதுக்கு நம்ம போன வகுப்புக்கு போகணும். கிளியராக யோசிச்சு பாருங்கள். போன வகுப்பு நான் சொல்லி கொடுத்துருக்கேன்ல, 1. சரியா? இந்த 1க்கு அப்புறம் உயிரெழுத்து வந்தால் அந்த 1 வேறு மாதிரி மாறும். இந்த 1க்கு அப்புறம் ஒரு உயிர்மை எழுத்து வந்தால் அந்த 1 வேறு மாதிரி மாறும். அப்படியே அந்த விதியை பயன்படுத்திக்க வேண்டியதான். நம்ம தான் தெரியுமே ஆல்ரெடி. ஓகேவா? ஃபர்ஸ்ட் என்ன ஆகிடும்? இந்த ரூ போயிடுமா? அடுத்தது அப்படி கீழே இறக்கலாமா? 1 இன்னும் இருறா மாறுமா? இன்னும் எப்படி மாறும்? இருறா மாறும். நான் சும்மா தான் சொல்ல, போன கிளாஸ் கிளியராக சொல்லியிருப்பேன். சரியா? ஸோ இப்போ இன்னும் இருறா மாறும். இரு கூட எது வந்து சேரும்? ஊ சேரும். அப்போ ஒருன்னு வரும். அப்போ 1 + 10 10. இப்படி தான் நீங்கள் ஆன்சர் பண்ணணும். நாளைக்கு எக்ஸாமில் கேட்பான் 1 + 10 சேர்த்து எழுதுக்குன்னு ஒரு குரூப் 4ல் ஒரு கொஸ்டின். ஆன்சர் என்னவா இருக்கும்? 10 இருக்கும். அப்படி 10 இல்லைன்னா 10 இது இருக்கும். சொன்னல, இருவழி ஏற்ப, 2 வழியும் இருக்கும். சரியா? அப்போ இதுவும் ஆன்சராக எடுத்துக்கலாம், இதுவும் ஆன்சர். ரெண்டுமே வந்தால் என்ன ஆன்சர்னு கேட்காதீங்க. ரெண்டுமே கொடுத்தாங்கன்னா ரெண்டுமே தான் ஆன்சர். ஓகேவா? அப்படி கேட்க மாட்டா, கேட்டாலும் ரெண்டுமே ஆன்சர் தான் கிளைம் பண்ணிக்கலாம். இவ்வளோ தான் விஷயம். இது போல தான் நம்ம 2 + 10, 3 + 10, 4 + 10 ஃபுல்லாக பார்க்க போகிறோம். நான் ஒரு 2 3 சால்வ் பண்ணுறேன். உங்களுக்கு மீதி கூட ஹோம்ஒர்க்காக கூட நீங்கள் எடுத்துக்கலாம். சரியா? சால்வ் பண்ணுமா? டவுட் இல்லை, புரியுது இல்லை? ஸோ இந்த 10 தான் நீங்கள் இதில் ஃபோக்கஸ் பண்ணணும். இதெல்லாம் போன கிளாஸ் நடத்தினது, ரொம்ப எளிமை தான். அதான் சொல்லிடுறேன். 1 என்பது நிலைமொழியாக வந்து உயிரெழுத்து வந்தால் என்ன நடக்கும்? ரூ போயிட்டு ஓன்னு மாறும். இன்னும் இருறா மாறும், ஓர். இதே உயிர்மை எழுத்து வந்தால் என்ன ஆகிடும்? 1ல் ரூ போயிடும். 1 தான். இன்னும் இருறா மாதிரி இரு கூட ஊ சேரும். முதல் எழுத்து நீண்டா ஊ சேராது, முதல் எழுத்து நீளனா ஊ சேரும். போன கிளாஸ் கிளியராக சொல்லியிருக்கேன். ஸோ 1 பக்து. சரியா? அடுத்தது பார்க்கலாமா? 2 பார்க்கலாம். 2 + 10. 2 + 10. ஸோ இதுதான் எப்பயும் போல் 10. இப்போ 2 இதுவும் நம்ம ஆல்ரெடி பார்த்தது தான். இறுதி எழுத்து போயிடும், இன்னும் போயிடும். இதுக்குள்ளே இருக்கிற ஆபம் போயிடுமா? இருன்னு வருமா? இரு கூட சேர்ந்து இருன்னு வருமா? அப்போ 2 + 10 என்ன ஒரு ஆன்சரு? 20. ஸோ இப்போ 20ன்னு சொல்லலாம், இப்படியும் சொல்லலாம். டவுட்டே இருக்கக்கூடாது. சரியா? 2 + 10. இப்போ 2 + 10 20. 20 நம்ம எழுதுகிற 20 தான். 20ன்னு எழுதுறோம்ல, 20 எழுதுறோம்ல, 20. அது எப்படி வருதுன்னு பாருங்க விதிப்படி. அடுத்து போயிடலாமா? 3 + 10. 10 எப்படி மாறிடும்? இத்து போயிட்டு 10. இதுதான் இந்த விதி. இந்த விதியில் ஏன் இத்து போகிறதா நம்ம பார்க்குறோமே. இப்போ 3ல் என்ன நடக்குன்னு யோசிச்சு பாருங்க. நல்லா நான் வச்சு பாருங்க. 3 என்பது நிலைமொழியாக வந்து வருமொழியின் முதல்ல உயிரெழுத்து வந்தால் என்ன நடக்கும்னா அந்த ரூவும் போயிடும், இன்னும் போயிடும். சரியா? மூ மட்டும் நிற்கும். இப்போ 3 + இலை, மூ விலைன்னு பார்த்தோமா? அதுக்கப்புறம் உடம்புடுமை வரும். மூ மட்டும் தான் நிற்கும், நெடில் மூ மட்டும் தான் நிற்கும். இதே 3 என்பது நிலைமொழியாக வந்து வருமொழியின் முதல்ல ஒரு உயிர்மை எழுத்து வந்தால் என்ன நடக்கும்னா அந்த ரூ போயிடும். சரியா? இந்த ரூ போயிட்டு இந்த 3 நெடில் இருக்குல்ல, அது குறில் மூவா மாறும். அந்த இன்னும் இருக்குல்ல, வந்த மெய்யாக தெரியும். 3 + தமிழ் முத்தமிழ், வந்த மெய்யாக தெரியும். பார்த்துருக்கோமா? ஸோ சேம் கான்செப்ட் தான் இங்கேயுமே அப்படி நடக்க போகுது பாருங்க. ரூ போயிடுது, இந்த மூவா மாறுது. முன் + 10. சரியா?
வந்த மெய்யாக தெரியும் சொல்றேன். இந்த இன்னு வந்த மெய்யாக தெரியும் சொல்றேன். இங்க எது வந்த மெய்? இப்பு பா, இப்பு பிளஸ் ஆவா. அப்ப இந்த இன்னு இப்பா மாறி 30ன்னு வரும். இப்ப புரியுதா? 30 எப்படி வருதுன்னு திரும்ப நான் சொல்றேன். போன கிளாஸ் பார்த்தவங்களும் இந்த டவுட் இருக்கவே இருக்காதுன்னு நம்புறேன். சரியா? இவ்வளவுதான். 3 + 10 30 எப்படி விதிப்படி வருதுன்னு பாத்துங்க. அடுத்து இங்க பார்த்தலாமா? 4 + 10. அப்போ போன கிளாஸ் ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்கா? போன கிளாஸோட சிறப்பு விதி 1 இப்போ நான் ரிவிஷன் பண்ற மாதிரி இருக்குது. ஓகேவா? அடுத்து 4 + 10 பார்க்கலாமா? ஸோ 10 எப்படி மாறிடும்? 10ன்னு மாறிடும். ஸோ கூ போயிடும். அதான் தெரியுமா? 6 7 தவிர்த்து 1லேருந்து 8 எல்லாத்துலேயும் ஈற்று உயிர் எழுத்து ஏகும் தானே, போகும் தானே. சரி, அடுத்தது பாருங்களேன். 4 என்பது நிலைமொழியா வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்தோ இடையினமோ வந்தா இன்னும் இல்லாம மாறும். வல்லினம் வந்தா இன்னும் இர்றா மாறும். பா என்பது வல்லின உயிர்மெழுத்து. அப்ப இந்த இன்னும் இர்றா மாறும். அப்ப நான் இந்த இன்னு இர்றா மாறி 4 + 10 40. அப்ப இந்த 40 எப்படி கிடைக்குது விதிப்படின்னு பாருங்க. 40. அடுத்து போயிடலாமா? 5 + 10 5 + 10. ஸோ 10 எப்படி மாறும்? 10ன்னு மாறும். ஸோ இப்போ 5 சொத்து போயிடுமா? 5க்கும் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 5 என்பது நிலைமொழியாக வந்து வருமொழி முதல் உயிரெழுத்து இடையினமா வந்தால் அந்த இந்து போயிடும். இதே வல்லின உயிர்மெழுத்து வந்தால் இணை எழுத்து வரும். மெல்லின உயிர்மெழுத்து வந்தால் வந்த மெய்யே வரணும். 5க்கும் நான் விளக்கம் சொல்லியிருக்கேன் போன வகுப்புல. ஸோ இப்போ வல்லினம் வந்துருக்கிறதுனால இதுக்கு இனம் வரும். பாருங்களேன், இப்போ 5 + 10 இருக்கா? பாவா இப்பு பிளஸ் ஆவா. இப்போட என்ன எழுத்துது? இப்பு இம்மு. எந்தெந்த எழுத்துலாம் ஒரே இடத்துல பிறகுதோ அதெல்லாம் ஒரே இனம். எழுத்துக்களின் பிறப்புல சொல்லி கொடுத்துருப்பேன். அப்ப இப்போட என்ன எழுத்து? இம்மு. அப்ப இந்த இப்ப எப்படி தெரியும்? இம்மா தெரியும். அப்ப 50 அப்படி இறக்கிட்டா 50ன்னு சொல்லலாம், 50ன்னு சொல்லலாம். இதையும் நான் திரும்ப திரும்ப ஞாபகப்படுத்திட்டே இருக்கேன். இதுலயும் அப்படிதான் 30ன்னு சொல்லலாம், இதுலயும் 40ன்னு சொல்லலாம். ரெண்டும் ஒண்ணுதான். ஓகேவா? அடுத்து போயிடலாமா? 6 + 10 6 + 10 10 10ன்னு மாறும். என்ன 3 6 7 குறுகும் 6. அவ்வளோதான் 60. எவ்வளோ ஈஸியாக இருக்குது பாருங்க. ஸோ 60ன்னு சொல்லலாம், 60ன்னு சொல்லலாம். அடுத்தது பாருங்க 7 + 10. ஸோ அப்போ 10 எப்படி மாறும்? 10. ஸோ 3 6 7 குறுக்குன்னு சொன்னால் அப்போ 7. அப்போ என்ன வரும்? 70. என்னது? 70ன்னு சொல்லலாம், 70ன்னு சொல்லலாம். சரியா? அடுத்தது 8 + 10 8 + 10. இதுல என்ன 8ல் சிறப்புனா 8 என்பது நிலைய மொழியாக வந்து வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தாலும் சரி உயிர்மெழுத்து வந்தாலும் சரி இட்டு எப்படி தான் மாறும்? இன்னா தான் மாறும். அதனால பிரச்சனையே இல்லை. ஸோ 10 இங்கே பார்க்க போகிறது 10 பொதுவாக மாறிச்சு, 2 போயிடும். 8 இட்டு எப்படி மாறும்? இன்னா மாறி n + 10 80ன்னு மாறும். இது எப்படியும் சொல்லலாம், 80ன்னு சொல்லலாம். யாருக்காச்சும் டவுட் இருக்கா? அப்படியே ரிவிஷன் பண்ணிடலாமா? மேலே வாங்க. பார்க்கலாமா? முதல் இரு 4ஆம் எண் முன்னர், அப்போ முதல் இரு 4ஆம் எண் முன்னர் 10ன் இடையூற்று ஏகல். இதுதான் இதில் நீங்கள் நோட் பண்ண வேண்டிய ஒரே பாயிண்ட். இதுதான் 10ன் இடையூற்று ஏகல். இதில் ஒருத்தன் அப்போ இதான் 10ன் இடையூற்று ஏகல். எங்க 10ன் இடையூற்று ஏகல்? நிலைமொழியா 1லேருந்து 8 வரைக்கும்ன்ற ஒரு எண்ணு வந்து வருமொழியில் 10 வந்துச்சுன்னா அதில் இடையில இருக்கிற இத்து போயிடும். இதுதான் இந்த விதி. சரியா? அதுதான் சால்வ் பண்ணியிருக்கோம். ஆயுதமாகல் என இரு விதியும் ஏற்கும் என்ப. ஆயுதமும் வரும், பார்த்துட்டோம். டவுட் ஏற்படாது. அடுத்து போயிடலாமா? ஸோ 2 பார்த்துட்டோம். 2 ரிவிஷன் பண்ணிடலாமா? நிலைமொழியா 9 இருந்து வருமொழியில் 10 வந்து 10 இல்லாமல் 100 வந்தால் எப்படி வரும் நம்ம ஃபர்ஸ்ட்டில் பார்த்தோம். இப்போ ரெண்டாவது என்ன பார்த்துருக்கோம்? 1லேருந்து 8 வந்து வருமொழி முதல்ல 10 வந்தால் இந்த 10 10 மாறுன்றதை பார்த்துருவோம். ஸோ 2 கிளியரா? அடுத்து 3வது விதி போயிடலாமா? இதுக்கப்புறம் தான் கொஞ்சம் கொஞ்சம் டஃப்பாக இருக்க மாதிரி இருக்கும். அப்படியே நல்லா கவனிச்சிங்க. பாருங்களேன், இங்கே 20ன்னு கொடுத்துருக்கான். அது 20னே நீங்கள் எடுத்துக்கலாம். 20னே நீங்கள் எடுத்துங்க. அது 20 தான். 20 = 20. அவ்வளோதான். புரியுதா? அது 20 தான். புதுசாக எதை கொடுத்துட்டான் பயந்துடாதீங்க, ஈஸி தான். பார்க்குறீங்களா? ஒருபது ஆதிமுன் 1 முதல் 9 என்னும் அவை ஊர் பிறவும் எய்தின் ஆயுதம் அழிய ஆண்டு ஆகும் தவ்வே. ரொம்ப ஏதோ கஷ்டமாக கொடுத்து வச்சிருக்காங்கல்ல. ஸோ ரொம்ப 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 எளிமையான விதி தான் இது. நான் என்னன்னு சொல்கிறேன். சரியா? அப்படியே ஃபார்ம் பண்ணிட்டா இப்போ நீங்கள் நிலைமொழியா
ஒருபது, நான் ஒருபதுனே எழுதிக்கிறேன். 60 to 80 வந்து நிலைமொழியா வருமொழியா 1 to 9 வந்தா என்ன நடக்கும்ன்றதை பற்றி பேசுறதா இந்த விதி. இந்த விதியில் சின்ன சின்ன விஷயம் எக்ஸ்ட்ரா படிக்கிற மாதிரி இருக்கும், அதனால நல்லா கவனிச்சிங்க. சரியா? நிலைமொழி என்ன இருக்கும்? 60, 20, 30, 40, 50, 60, 70, 80 இருக்கும் நிலைமொழியா. வருமொழி என்ன இருக்கும்? 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இருக்கும். அப்ப என்ன அர்த்தம்னா 11 முதல் 89 வரை எண்களை எழுதுறதுக்கு இந்த விதிப்படி நம்ம எழுதிடலாம். சரியா? ஸோ 11லேருந்து 89 வரைக்கும் எண்களை எழுதுறதுக்கு தமிழ் தூய முறைப்படி எப்படி எழுதணுன்றதை இந்த விதிப்படி தான் நம்ம எழுதவே முடியும். இந்த 11 என்பதை இப்போ நான் 21 மாற்றிக்கிறேன். அதுக்கு என்ன விளக்கம்னு நான் சொல்கிறேன். சொல்லிட்டா கவனிக்கிறீங்களா? இங்கே 89 தான், ஆனால் இந்த 11 நான் இப்போ 21 மாற்றிக்கிறேன். ஏன் 21 மாற்றுறேன்னா இது இருக்குல்ல இந்த 10, இந்த 10 தான் நம்ம 10. 10 ஈக்குவல் டு 10. ஒரு 10 10 தானே, 10 தானே 20. புரியுதா உங்களுக்கு? ஒரு 10னா அது 10 தான் அர்த்தம். இதுக்கு சிறப்பு விதி அடுத்தது பார்க்க போறோம். ஆல்ரெடி 2 விதி பார்த்துட்டோம், இது 3வது விதி. 4வது விதியை 10 ஃபோக்கஸ் பண்ணி தான் பார்க்க போறோம். 4வது விதியை ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம், 10 தான் ஃபோக்கஸ் பண்ணி பார்க்க போறோம். அப்ப என்ன சொல்ல வரேன்னா இந்த 11லேருந்து 19 வரைக்கும் இருக்கிறத நான் அடுத்த விதியில உங்களுக்கு சொல்லித்தரேன்னு சொல்றேன். 20 ஆல்ரெடி பார்த்துட்டோம். சரியா? 2 + 10 இப்போ பார்த்தோம்ல, 20 பார்த்தோம்ல. சரியா? ஸோ அப்போ 11லேருந்து 19 அடுத்த வீடியோவில் சொல்லித்தரேன். 20 பார்த்தாச்சு. அப்போ 21லேருந்து 89 வரைக்கும் பார்க்க போகிறோம். ஃபுல்லாக எல்லாத்தையும் சால்வ் பண்ண முடியாது, எவ்வளோ நம்பர் இருக்கும் அங்கங்கே நான் சால்வ் பண்ணி காட்டுறேன். உங்களுக்கு சில ஹோம்ஒர்க்கும் கொடுக்குறேன். ஓகேவா? புரியுதா? புரிஞ்சுங்க. ஸோ அங்கே ஒரு 10 தான் ஆரம்பிச்சிருக்கான். ஸோ அந்த 10க்கு 10க்கு தனி விதி இருக்கிறதுனால 21லேருந்து 89 வரைக்கும் நம்ம பார்க்க போகிறோம். இதுதான் விஷயம். சரி, இதில் என்னென்ன சிறப்பு இருக்குன்னு பாருங்களேன். நான் சொன்ன மாதிரி தான் 10 ஆதிமுன் 1 முதல் 9 எண்ணும், அதாவது எண்களும் வரலாம், இல்லை அவை ஊர் பிறவும். அவை ஊர் பிறவுனா என்னன்னா பிற எண்களும் வரும். சரியா? பிற எண்களும் வரும்னு எடுத்துக்கலாம், இல்லை பிற பெயர் சொற்களும் வரும், எது வேணா வரும். ஓகேவா? எய்தின், இதெல்லாம் விட்டுருங்க, ரொம்ப குழப்பிக்காதீங்க. எய்தின் ஆயுதம் அழிய. ஆண்டு, ஆண்டுனா அவ்விடம்னு அர்த்தம். இந்த இடத்துல ஆண்டுனா என்ன அர்த்தம்? அவ்விடம். எவ்விடம்? ஆயுதம் அழிஞ்சது இல்லை அந்த இடம். ஆயுத எழுத்து அழிஞ்சது இல்லை. நான் இன்னும் கிளியரா சொல்றேன், ஜஸ்ட் கவனிங்க. ஆயுத எழுத்து அழிஞ்சது இல்லை அந்த இடத்துல எது வரும்? இத்து வரும். சரியா? தவ்வேனா இத்து வரும்னு அர்த்தம். இப்போ உங்களுக்கு கிளியரா புரிய வைக்கிறேன், கவனிக்கிறீங்களா? இப்ப 20ன்னு எடுத்துங்க. இங்க எது வேணா எடுத்துக்கலாம். 1லேருந்து 9 வரைக்கும் எந்த எண் வேணா நீங்க வருமொழியில எடுத்துக்கலாம். புரியுதா? வருமொழியின் முதல்ல 1லேருந்து 9 வரைக்கும் எந்த வேணா எடுத்துக்கலாம். இது வரைக்கும் நான் சொன்னது உங்களுக்கு புரியாம இருந்திருக்கலாம், இப்போ புரியும். கவனிக்கிறீங்களா? இந்த விதி கிளியரா சொல்றேன். இப்போ நிலைமொழியா எனக்கு 20 வந்துருச்சு, வருமொழி முதல்ல 1 வந்துருச்சு. இந்த 20 நம்ம 20ன்னு சொல்லிக்கலாம். புரியுதா? ஆனா இந்த விதிக்கு நம்ம சூப்பரா புரியணும்னா இது 20 நான் பயன்படுத்திக்கிறேன். அவன் என்ன சொல்லிட்டான்? ஆயுதம் அழிய, ஆயுத எழுத்து அழிய. அவ்விடம், ஆண்டுனா அவ்விடம், எது வருமா? இத்து வரும்னு சொல்றான். அப்ப எப்படி வரும் எனக்கு? 20 + 1. புரியுதா? பாருங்க. ஸோ 10 இத்து கூட்டல் ஊ. உயிர் வரின் உக்குரல் மெய்விட்டோடும் உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பே. அப்ப எனக்கு என்ன வரும்? 21. எப்படி 21 வருது? இந்த இத்து கூட்டல் ஓ தான் அது, இந்த தோ. அப்ப இப்படி 21 என்று கொடுத்துட்டு அதுக்கு சரியான எழுதும் முறைன்னு கேட்டா இதுதான் 21. இது ஈஸியாக தானே இருக்குன்னு நீங்க நினைக்கலாம். பாருங்க, போக போக இன்னும் நிறைய இருக்கு. ஸோ இதுதான் இப்போ பார்த்த விதி. ஒரே ஒரு விஷயம் என்னதான், அந்த 20 20ன்னு மாறும், 30 30ன்னு மாறும், 40 40ன்னு மாறும், 50 50ன்னு மாறும், 60 60ன்னு மாறும், 70 70ன்னு மாறும், 80 80ன்னு மாறும். இதுதான் இந்த விதி. அங்க 1 2 3 4 5 6 7 8 9 வரைக்கும் வரும். ஸோ அதை மாற்றி அப்படியே சேர்த்து எழுத வேண்டியதான். இதுல என்ன கடினம்னு நான் உங்களுக்கு ஒன்று சால்வ் பண்ணி காட்டுறேன். ஓகேவா? ஸோ 20லேருந்து ஆரம்பிக்கும், 21லேருந்து ஆரம்பிக்கும். அதுதான் நான் இதுலேருந்து ஆரம்பிச்சிருக்கேன். சரி, இன்னும் சில ஒரு இதில் ஒன்று சால்வ் பண்ணிடலாமா? சரி, 24 பார்க்கலாமா? சரி, இப்போ 24 பார்க்கலாம். பாருங்க, 20 + 4ன்னு வச்சுங்க. 20 + 4. இப்போ என்ன சொல்றாங்க? ஆயுதம் அழிஞ்சு அந்த இடத்துல என்ன வரும்? இத்து வரும்னு சொன்னாங்களா? நம்ம ஆயுத எழுதே பயன்படுத்தல, இத்து போட்டுக்கலாமாங்க? அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? 20 + 4 24. அவ்வளோதான்.
24. நம்ம என்ன சொல்லுவோம் 24ன்றோம். 24 24 தீ பயன்படுத்த வாய்ப்பு இருக்கா இல்லையா? 24 நம்ம தீ பயன்படுத்த வாய்ப்பு இருக்கு. ஸோ தப்பு. 24 என்பதுதான் கரெக்ட். அப்ப நல்லா யோசிச்சு பார்த்தீங்கன்னா ஒரு விஷயம் புரியும். 10ன்றத 10 என்பது வறுமொழியா வர்றப்ப நம்ம 10ன்னு மாத்தணும். இதுவே அது ஒரு 20ஆ மாறி நிலைமொழியா வர்றப்ப திரும்ப நாம அது 20ன்னு மாத்துறோம். அதுக்கு அது 10ஆவே இருந்திருக்கலாமேன்னு சொல்லியிருந்தா நம்மளுக்கு 20ன்னு பயன்படுத்தும் போது அது உச்சரிப்பு சரியா வரல. 20 கரெக்டா இருக்கா? ஸோ அதை நீங்க ஒரு கனெக்ஷன் இருக்கும் அதுல. சரியா? 10 என்பது வறுமொழியா வர்றப்ப அந்த இத்தை தூக்கிட்டு 10ன்னு மாத்தணும். அதுவே 20வா வரும்போது திரும்ப இத்தை சேர்த்து 20ன்னு மாத்துறோம். இதுதான் போன விதிக்கு இந்த விதிக்கு இருக்கிற ஒரு சின்ன கனெக்ஷன். இதை புரிஞ்சுக்கிட்டோம்னா உங்களுக்கு ஒரு தெளிவு வந்துடும். சரியா? சரி, இன்னொரு என்ன சால்வ் பண்ணலாமா? முப்பது + 3 பாருங்க. இத்து போடணுமா? எப்படி வரும்? 30 + 3 அவ்வளோதான். இத்து தான் போட்டோம். அவ்வளோதான் ஆன்சர். ஆன்சர் வரும் 33. அவ்வளோதான். சரியா? அடுத்தது பார்க்கலாமா? அடுத்தது 40 + 4 என்ன வரும்? 44. புரியுதா? இப்படி நம்ம ஏதாவது வாய்ப்பு இருக்குல்ல? 44. இப்ப 44 என்பது தப்பு. 44 என்பது தான் சரி. ஸோ விதி 40 44. அப்ப 55 66. அங்க 66ல மட்டும் விதி இருக்கு. பாருங்க 60 + 6. ஸோ அப்ப 60 + 6. இப்போ உயிர் எழுத்து இருந்தால் அடுத்த கட்டத்துக்கு போகலாம்ல. ஸோ இத்து குட்டலா தா. அப்போ என்ன வரும்? இங்கே எழுதுறேன் 66. 60 + 6 66. அது போல தான் 50. அது ஐ இருக்கா? பாருங்க 50 + 5. ஸோ இப்போ என்ன வரும்? 50 + 5. ஸோ இப்போ தூ ஊ போயிடுமா? இத்து குட்டலை தை. அப்போ என்ன வரும் நம்மளுக்கு? 55. 55. புரியுதா? ஒண்ணுமே இல்லைங்க. உயிர்மெழுத்து இருக்கிறதுனால அப்படியே எழுதிட்டேன். இங்க உயிரெழுத்து இருக்கிறதுனால குற்றியல உறுப்புணர்ச்சி பக்கம் போறேன். உயிர் வந்து உக்குரல் மெய் விட்டு ஓடும், உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவது இயல்பை நான் எக்ஸ்ட்ரா பயன்படுத்துறேன். அவ்வளவுதான். அதை தவிர்த்து என்ன கஷ்டம் இருக்கு? புரியும்னு நினைக்கிறேன். சரி, இன்னும் 2 3 பார்த்துடலாம். 70 + 7. இங்க நீங்க 1ல இருந்து 9 வரைக்கும் எது வேணா எழுதிக்கலாம். இங்க 20ல இருந்து 80 வரைக்கும் எது வேணா எழுதிக்கலாம். இப்படிதான் நீங்க சால்வ் பண்ணணும். புரியுதா? அந்த ஃபார்முலா ஸ்ட்ரக்சரை புரிஞ்சுங்க. நீங்க எத்தனை வேணா சால்வ் பண்ணிக்கலாம். திரும்ப வேணா சொல்லிடுறேன். இங்க 20 to 80. இங்க 1 to 9. இப்படி இருந்தாலே இந்த 20 20 80 80 மாத்தி நார்மலா நீங்க சால்வ் பண்ண வேண்டியதான். சரியா? ஸோ 70 + 7 பார்க்கலாமா? 70 + 7 என்ன வரும்? 77. சரியா? அடுத்து பாருங்க 80 + 8 என்ன வரும்? ஃபர்ஸ்ட் 80 இத்து வரும். விதிப்படி இத்து வரும். 80 + 8. ஸோ இப்போ ஊ போயிடும். என்ன வரும்? 88. இவ்வளோதான். இப்போ நான் உங்களுக்கு ஹோம்ஒர்க் கொடுக்குறேன். ஆன்சர் பண்ணுறீங்களா? என் கமெண்ட்டில் இதை நீங்கள் தமிழ் எண்களாக எழுதணும். சரியா? இதை நீங்கள் தமிழ் எண்களை நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த விதி உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? அதாவது விதி நம்பர் 3 உங்களுக்கு புரிஞ்சிருக்கா இல்லையா நான் கண்டுபிடிச்சிக்கிறேன். ஓகேவா? சரி, ரிவிஷன் பண்ணிடலாமா? அப்போ நிலைமொழியா 20ல இருந்து 80 வரைக்கும் வந்து வறுமொழி முதல்ல 1ல இருந்து 9 வரைக்கும் வந்தா நிலைமொழியில் இருக்கிற அந்த 20ன்னு இருக்குல்ல 10 20 இத்து வரும். சரியா? இத்து தவ்வேன்னு பார்த்தோம்ல, இத்து வரும். இதுதான் விதி. ஸோ இது வரைக்கும் 3 விதி பார்த்துருங்க. ரிவிஷன் பண்ணிடலாமா? ஸோ அப்போ 9 வந்து 10 வந்தால் எப்படி வரும்னு பார்த்தோம். 9 வந்து 100 வந்தால் எப்படி வரும்னு பார்த்தோம். அடுத்து நம்ம என்ன பார்த்தோம்னா நிலைமொழியா 1ல இருந்து 8 இருந்து வறுமொழி முதல்ல 10 வந்தா அந்த 10 20 பார்த்தோம். இப்போ என்ன பார்த்துருக்கோம்னா 20ல இருந்து 80 வந்து இங்கே 1ல இருந்து 9 வந்தால் எப்படி வரும்னு பார்த்துருக்கோம். சரியா?
ஸோ விதி 2ல் பார்த்தீங்கன்னா அந்த 10ல் இருக்கிற இத்தை தூக்கிட்டு 10ன்னு மாற்றணும். இங்கே 20 20ன்னு மாற்றிருக்கோம். ஜஸ்ட் இவ்வளோதான். அடுத்த விதி 4 போயிடலாமா? ஸோ திரும்ப ஒரு டைம் விதியை பார்த்துங்க. ஒருவது ஆதிமுன் 1 முதல் 9 என்னும் அவை ஊர் பிறவும் எய்தின் ஆயுதம் அழிய ஆண்டு ஆகும் தவ்வே. இதுதான் இங்கே முக்கியமே. சரியா? ஸோ இந்த இடத்துல ஆயுத எழுத்து போயிட்டு இங்கே இத்து வருமா, இவ்வளோதான் விஷயம். 1 10 அதான் 1 10 நான் 1 10 10 பார்த்து அடுத்த விதின்னு சொல்லிட்டேன். நீங்கள் 20லேருந்து கணக்கு வச்சிங்கன்னு நான் சொல்லிட்டேன். ஸோ இந்த விதி உங்களுக்கு புரிய நம்புறேன். ரொம்ப 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 முக்கியமான விதி. இதில் தான் நான் திரும்பவும் சொல்கிறேன், 21லேருந்து 89 வரைக்கும் ஒரு எண்ணு பெயரை நீங்கள் எழுதுறதுக்கு இந்த ஒரு விதி தான் பயன்படும். இந்த ஒரே ஒரு விதி தான் பயன்படும். சரியா? ஸோ இந்த விதி எப்படி பிறக்கும்? நான் ஒரு வரிசைக்கு ஒன்று சொல்லிட்டேன். இப்போ 20 + 2 சொன்னேன்ல, அப்போ 20 + 1 20 + 3 20 + 4 20 + 5 ஃபுல்லாக நீங்கள் சால்வ் பண்ணிக்க வேண்டியதான். சரியா? 20 + 6 எல்லாமே நீங்கள் சால்வ் பண்ணிட்டு வந்துக்கிட்டே இருக்கலாம். ஓகேவா? சரி, அடுத்த விதி போயிடலாமா? குழப்பம் இல்லை. இப்போ எடுத்துக்காட்டு பார்த்தீங்கன்னா நான் 33 சொன்னேன். அப்போ 30 + 1னா எனக்கு 31 கிடச்சிரும். 30 + 2 30 + 3 பார்த்தாச்சு. 30 + 4 அதே மாதிரி பார்க்க வேண்டியதான் நீங்கள். 30 + 5 35 30 + 6 36. சரியா? 30 + 7 37 30 + 8 38 30 + 9 39. அடுத்து 40 40 + 1 41 40 + 2 42. அப்போ 40 என்பது 40ன்னு வந்தால் போதும். மற்றபடி அந்தாண்ட எந்த எண்ணம் வேணா போட்டு உயிர்மை எழுத்தா இருந்தால் அப்படியே சேர்த்துருங்க. உயிர் எழுத்து இருந்தால் உயிர் வந்து உக்குரல் மே விட்டோன்னு உடல் மேல் உயிர் வந்து ஒன்றுவதோ இணைச்சிங்க. 21லேருந்து 89 இந்த விதி தான். குழப்பமே இருக்கக்கூடாது. அடுத்த விதி போயிடலாமா? ஸோ விதி 4 பாருங்க. இந்த விதியை மட்டும் கவனிச்சின்னா போதும். இதுக்கப்புறம் ஈஸி தான். இந்த ஒரே ஒரு விதியை மட்டும் கொஞ்சம் நல்லா பார்த்துக்கலாமா? பாருங்க, 1 முதல் 5 1000 கோடி எண் நிறை அளவும் பிறவும் 10ன் ஈற்று உயிர்மை கெடுத்து இன்னும் இற்றும் ஏற்பது ஏற்கும் 9ம் இணைத்தே. இது என்னன்னா ஒன்றும் இல்லை. 1 முதல் 5 1 முதல் 5. ஸோ 1 முதல் 5னா என்ன? 1 முதல் 5னா என்னது? 10 2 5 எவ்வளோ? 10. அப்போ நிலைமொழியா 10 வந்து நான் அப்பயே சொல்லிட்டேன்ல, 1 தானே 10ன்னு சொன்னேன். அடுத்த விதியே 10 ஃபோக்கஸ் பண்ணி தான் நான் சொன்னேன். ஸோ நிலைமொழியா 10 இருந்து வருமொழியின் முதல்ல 1லேருந்து 10 வந்தா, 1லேருந்து 10 மட்டும் கிடையாது. அடுத்து என்ன சொல்றாங்க பாருங்க, 1 முதல் 5 1000 இல்லை 1000 வந்தா, அடுத்து 1000 மட்டும் இல்லை கோடி வந்தா, கோடி மட்டும் இல்லை பிற எண் பெயர்கள் வந்தாலும் சரி, நிறை கிலோ கணக்கு சரி, அளவு நீட்டல் அளவையும் சரி, பிற பெயர்களும் வந்தாலும் சரி, எது வேணா வரலாம். நிலைமொழியா 10ன்றது வந்து வருமொழியின் முதல்ல 1லேருந்து 10 வரைக்கும் 1 2 3 4 5 6 7 8 9 10 வரலாம். 1000 கோடி வரலாம். இல்லை பிற பெயர்கள் எது வேணா வரலாம். இப்படி வந்தா என்ன நடக்கும்ன்றது தான் இந்த விதி. சரி, என்ன நடக்கணும் அப்படியே விதி இப்படி சால்வ் பண்ணி காட்டு. நம்ம எடுத்துக்காட்டுகள் போயிடலாமா? ஓகேவா? பண்ணிக்கிறீங்களா? 10ன் ஈற்று உயிர்மை கெடுத்து, 10ன் ஈற்று உயிர்மை இது இதானே போயிடும். அப்போ பாருங்க, 10 மட்டுமே நீங்கள் ஃபோக்கஸ் பண்ணீங்கனாலே இந்த கடைசி 3 விதியை புரிஞ்சுக்கலாம். இறுதியில் இருந்த 10ல் இத்து போச்சு, முதல்ல வந்த அந்த 20ல் இத்து சேர்ந்துச்சு, இங்கே திரும்ப முதல்ல வர 10ல் தூ போயிடுது. சரியா? இப்போ 10 எனக்கு எப்படி மாறிடுச்சு? 10 இப்படி மாறிடுச்சா? கெடுத்து இன்னும் இற்றும். இன்னும் இற்றும்னா ஒன்றும் இல்லை, இன்னு இற்று இதெல்லாம் சாரியை சார்ந்து வருவது சாரியை. பிற சொற்களை சார்ந்து வருவதுக்கு பேர் தான் சாரியை. இன்னு இற்று ஏற்பது ஏற்கும். ஏற்பது ஏற்கும்னா என்னது? 2ல் எதை எந்த இடத்துக்கு தேவையோ அந்த இடத்துல அதை ஏற்றுக்கலாம்னு சொல்றாங்க. இன்னு தான் ஏற்கணும், இற்று தான் ஏற்கணும்னு அவசியம் இல்லை. எது சரியா இருக்கோ அதை ஏற்றுக்கலாம் தான் ஏற்பது ஏற்கும். 9ம் இணைத்தே. இது தனி. இது நான் அடுத்தது சொல்றேன். 10 மட்டும் இல்லை, 9 இப்போ இதில் கனெக்ஷன் ஆகும். அதை நான் அடுத்தது தனியாக பார்த்துக்கலாம். இப்போ 10 மட்டும் பாருங்க. இவ்வளோதான் விஷயமே. இந்த இத்து கூட இன்னு இல்லை இற்றை நீங்கள் சேர்த்துக்கலாம். ஸோ இதுக்கு தான் நோட்ஸு. புரியுதா? அப்போ நிலைமொழியா 10 வந்து வருமொழியின் முதல்ல 1லேருந்து 10 வரலாம், 1000 கோடி பிற எது வேணா வரலாம். அப்படி வந்தா நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற 10, நிலைமொழி இருக்குல்ல 10, அந்த 10ஓட இறுதியில் இருக்கிற தூ போயிட்டு அந்த இத்து கூட இன்னும் சேரும், இல்லைன்னா இற்று சேரும். இடத்துக்கு ஏற்ற மாதிரி. சரி, சால்வ் பண்ணி பார்க்கலாமா? உங்களுக்கு புரியும் பாருங்க. 10 + 1 10 + 1 என்ன ஆகிடும்? தூ போயிடுமா? ஸோ இப்போ இத்து கூட என்ன சேர்க்கணும்? இன்னும் சேர்க்கணுமா? 1 இத்து கூட்டலி தீ. அப்போ 10 10 + 1
இன்னும் கூட்டலோ நோ. அப்போ என்ன வரும் எனக்கு 11. இந்த இடத்துல நான் உங்களுக்கு இன்னொரு விஷயத்தை ஞாபகப்படுத்துகிறேன். சரியா? அங்கே பார்த்தோம்ல போன விதியில் 10. ஏன்னா இப்போலாம் வந்து கஷ்டமாக தான் கேட்குறான், குழப்பமாக தான் கேட்குறான். இப்படி கேட்டாலும் நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. இல்லை 10 + 1 கேட்டுட்டு 11 ஆன்சர் கொடுத்துட்டா நீங்கள் ஏமாந்துடக்கூடாது. இப்போ 10 + 1 அங்கே இருக்கிற என்ன ரூலோ அதுபடி தான் நம்ம ஆன்சர் பண்ணணும். இப்போ 10 நம்ம எப்படி மாற்றிக்கலாம்? 10 + 1. சரியா? ஸோ இப்போ என்ன ஆகும்? நம்மளுக்கு போயிடுமா? 21 சொல்லணும். சரியா? 10 + 1 21 சொல்லணும். 10 + 1 11 சொல்லணும். அதுக்கு அந்த விதி, இதுக்கு இந்த விதி. சரியா? ஸோ அதுக்கு தான் நான் சொன்னேன் 10 தான் 10. பட் இருந்தாலும் இது நீங்கள் தெரிஞ்சு வச்சிங்க. சரியா? இதுதான் நம்ம இந்த காலத்தில் பயன்படுத்துகிறோம். 11 12 இப்படி பயன்படுத்துகிறோம்ல. இப்போ இதில் இருந்து 12க்கு தனி சிறப்பு விதி. அடுத்த விதி 12க்கு தான். இப்போ எடுத்துக்கிட்ட 10 + 1 முடிச்சிட்டேன்ல. இப்போ நான் சொல்ல போனால் 10 + 2க்கு இந்த விதியே கிடையாது. பாக்ஸ் பண்ணி வச்சுறேன். இதுதான் அடுத்த விதி. 10 + 2 மட்டும் நம்ம எதுக்கு ஒத்தி வைக்கிறோம்? அடுத்த விதிக்கு ஒத்தி வைக்கிறோம். அடுத்த விதியே அதுதான். அடுத்து பார்த்துக்கலாம். அடுத்து 10 + 3 போயிடலாமா? இது போல தான். இப்போ இங்கே 1க்கு பதில் 3 போட்டால் நீங்கள் என்ன பண்ணுவீங்க? அப்படி அவ்வளோதான். சரியா? இந்த இடத்துல அப்படி தூக்கிட்டு நீங்கள் என்ன வேணும்? 23. அவ்வளோதான். நீங்கள் சால்வ் பண்ணிட்டு போயிட்டே இருக்க வேண்டியதான். அடுத்தது என்னது? 64. ஸோ அப்படியே நீங்கள் விதிப்படி சால்வ் பண்ணிட்டு போகணும். ஸோ இதை மட்டும் மாற்றிக்காதீங்க. இது போன விதி அடிப்படையில் நம்ம சால்வ் பண்ணணும். சரி, இது இந்த விதி நம்ம பார்க்கலாம். இது நான் சொல்லியிருக்க தேவையில்லை. ஏன் சொல்கிறேன்னா இப்போலாம் ரொம்ப வந்து இப்படி தானே கேட்குறேன், குழப்புற மாதிரி. ஸோ இது நீங்கள் தெரிஞ்சு வச்சுக்கணுன்றது தான் நான் உங்களுக்கு சொல்லியிருக்கேன். இதை நான் வச்சுங்க. அடுத்து போயிடலாமா? அடுத்து பாருங்க, 10 + 3. 10 + 3. ஓகேவா? என்ன நடக்க போகுது இப்போ? ஸோ இப்போ 2 போயிடும். 10 + இன் அது கூட என்ன சேரும்? 3 சேரும். 10 + 3 13. நம்ம எப்படி சொல்கிறோம்? 13ன்னு சொல்கிறோம்ல. அப்போ 13 நம்ம எழுதுகிற வாய்ப்பு இருக்கா இல்லையா? 13 நம்ம எழுதுகிற வாய்ப்பாக இருக்கு இல்லையா? அப்போ 13 கிடையாது. எது ஆன்சர்? 13 என்பது ஆன்சர். இதுதான் சரி. ஸோ இப்போ இது தவறு. இது எழுதும் திறன் அடங்குமா இல்லையா? பாடத்திட்டம் தானே இது. ஸோ அடுத்து பார்க்கலாமா? 10 + 4. 10 + 4. ஸோ 2 போயிடுமா? 10 + இன் + 4 14. இந்த இடத்துல ஒரு சிறப்பு விதி. சிறப்பு விதின்னு சொல்கிறத விட இன்னொரு பெரிய விதி கனெக்ட் ஆகுது. நான் ஆல்ரெடி அந்த விதியை பற்றி உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நலமுன்றனவும் நலமுன் டனவும் ஆகும் தனக்கள் ஆயுங்கள் என்ன மேலே சொன்னல, அந்த விதி திரும்ப அங்கே அப்ளை ஆகுது. பார்க்குறீங்களா? அப்படின்னு பாருங்க. நலமுன் ரணவும் நலமுன் டனவும் ஆகும் தனக்கள் ஆயுங்காலே. நிலைமொழியோட இறுதியில் இன்னு இல்லு இருந்து வருமொழியின் முதல்ல தா வந்தா அதுக்குள்ள இருக்கிற இத்து இறா மாறும். நிலைமொழியோட இறுதியில் இன்னு இல்லு வந்து வருமொழியின் முதல்ல நான் வந்தா அதுக்குள்ள இருக்கிற இந்து இன்னா மாறும். இப்போ நம்மளுக்கு வந்திருக்கிறது இந்த அமைப்பு தான் அங்கே வந்திருக்கு. பாருங்க, நிலைமொழியோட இறுதியில் இன்னு இருக்கா? இன்னு இருக்கு. வருமொழி முதல்ல நான் வருஷம் இருக்கா? இருக்கு. அப்போ நாக்குள்ள இருக்கிற இந்து எப்படி மாறும்? இன்னா மாறும். அப்போ இந்த நா இந்து + ஆ இந்த எப்படி மாற்றணும்? நம்ம இன்னா மாற்றணும். அப்போ என்ன வரும்? 10. சரி, இப்போ இதில் வந்து அடுத்து ஒரு சிறப்பு விதி. இந்த விதியை நான் உங்களுக்கு வந்து அரை மணி நேரம் போகணும்னு சொன்னல. அதில் இருமொழி திரிபுன்னு ஒரு கான்செப்ட் இருக்குது. இப்போ எடுத்துக்காட்டுக்கு உங்களுக்கு புரியணும்னு வச்சுங்களேன். வான் ப்ளஸ் நிலை இதுலேயுமே இந்த விதி தான் அப்ளை ஆகும். அப்போ நம்ம இதை வான்நிலைன்னு சொல்கிறோமா இல்லை வானிலைன்னு சொல்கிறோமா? வானிலை தானே சொல்கிறோம். அப்போ இதில் ஒரு சிறப்பு விதி இருக்குன்னு தானே அர்த்தம். அதுதான் இங்கேயுமே. சரி, அந்த இன்னு போயிடும், அந்த நான் மட்டும் தான் நிற்கும். இப்போ சும்மா எழுதுறேன், இப்படி எழுதக்கூடாது, இருந்தாலும் எழுதுறேன். ஸோ இப்போ இந்த இன்னு போயிடும். அப்போ என்ன வரும்? எனக்கு 14ன்னு வரும். இந்த இன்னு ஏன் போச்சுன்னா அந்த விதி வர்றப்ப நடத்தித்தரேன். எந்த விதி? இந்த நலமுன்றனவும் லகர ஈற்றுப்புணர்ச்சி நகர நகர ஈற்றுப்புணர்ச்சி அதுக்கப்புறம் நலமுன்றனவும் நலமுன்டனவும் இது 3 நடத்துனதுக்கப்புறம் அது நடத்துவேன். 4 விதி அது ஒரு வகுப்பாக பார்க்கலாம். இந்த 4 விதி ஒரு வகுப்பாக பார்க்கலாம். ஸோ புரிஞ்சுங்க. அப்போ அந்த 14 மட்டும் ஏதோ ஒரு சிறப்பு இருக்குது, தெரியுதா? ஸோ அப்போ 10 + 4 14. ஸோ இதுதான் ஆன்சர்.
அடுத்து போயிடலாமா? 10 + 5 என்ன வரும்? 10. இன்னும் கூட்டலை நை அப்படியே சேர்த்துட்டா 15. ஆன்சர் அது 15. அடுத்தது 10 + 6 10. அப்படி இன்னும் கூட சேர்த்தா 16. புரியுதா? 16. அடுத்தது பாருங்க 10 + 7. ஸோ அப்போ என்ன வரும்? 10. இன்னும் கூட்டலையே நே 17. அடுத்து என்ன வரும்? 10 + 8 2 போயிடுமா? ஸோ 10. இன்னும் கூட்டலையே நே 18. அடுத்து என்ன வரும்? 10 + 9. இந்த இடம் முக்கியம். நம்ம இவ்வளோ நேரம் எப்படி எழுதுவோம்? 19. இப்போ 19 இப்படி தானே எழுதுறோம் 19ன்னு. ஸோ இப்போ பாருங்கள் எது சரின்னு உங்களுக்கு புரியும். விதிப்படி பாருங்கள். நானும் அப்போ எழுதுறேன் மேலே தானே விதியாக தானே 10 என்பது நிலைமொழியாக வந்து 1லேருந்து 10 வருமொழியாக வந்தால் அந்த 10ல் இருக்கிற தூ போயிட்டு இன்னும் இட்டுற வருன்றதான் விதி. ஸோ அப்போ பாருங்கள் இத்து குட்டலி தி 19. பாருங்க அப்போ 19 கரெக்டா 19 கரெக்டானா இலக்கண முறைப்படி 19 தான் கரெக்டு. சில பேர்லாம் ஒரு கட்டத்துக்கு மேலே ஒன்றை பார்த்துட்டு ஓ இப்படி தானு போயிடுவாங்கல்ல, இதில் மாட்டிப்பாங்க. சரியா? ஸோ அப்போ ஏன் இப்படி தானே கேட்டுட்டு இருக்கேன். அப்போ அது ப்ளஸ் அன்று அது ஒன்று தானே இருக்கா இல்லையா விதி? அது ப்ளஸ் அன்று அது ஒன்று, அதான்றும் உண்டு அது ஒன்றும் உண்டு. ஆனால் எதை அவன் கீழே கொடுத்தான்? அதான்ட்டு தானே கொடுத்தான். ஏன்னா அதுக்காக தான் அந்த கொஸ்டினே அவன் கேட்டான். அது போல தான் கேட்டுருவான். 10 + 9 19 தான் நம்ம ஆன்சர் பண்ணுவோம். அவன் கேட்டதே இந்த 19க்காக தான் இருக்கும். சரியா? அதனால் அலர்ட்டாக இருங்க. விதிப்படி நம்ம ஆன்சர் பண்ணணும். ரூல் தான், சும்மாலாம் வச்சிட மாட்டான். சிம்பிளாக ஒரு கொஸ்டின் இருக்குன்னா எதோ ஆப் இருக்குன்னு அர்த்தம். அப்போ ஆப்ஷனை வந்து அனலைஸ் பண்ணி நம்ம ஆன்சர் பண்ணணும். அந்த இடத்துல ஒருத்தன் சிந்திச்சு ஆன்சர் எடுக்கிறான் பாருங்க, அதுதான் வெற்றி. சரியா? ஸோ அப்போ 19 தான் ஆன்சர். என்ன விதி? ஸோ இந்த விதி தான். ஸோ தூ போயிட்டு இன்னும் சேரும். அடுத்து 10 + 9. அதுக்கப்புறம் ஒன்றும் கஷ்டம் கிடையாது பாருங்க. இன்னும் கூட்டலும் நம்ம 19 அவ்வளோதான். 20 உங்களுக்கு தெரியும். இவ்வளோ தான் இந்த விதி. எதுவும் கஷ்டம் இருக்கா? ஸோ இப்போ பார்த்துறோம் 10லேருந்து 1 வரைக்கும் 9 வரைக்கும் பார்த்துறோம். 10 + 10 பார்த்துடலாம். அதுவும் பார்த்துடலாம். தூ போயிட்டுதான் இங்கே இற்று சேரும். இற்று ரெண்டுமே சேரலாம். இங்கே இற்று அப்போ என்ன வரும்? எனக்கு 18 + 10. இது என்ன குட்டியில் இருக்கிறோம்? வன் தொடர் குட்டியில் இருக்கிறோம். அப்போ வல்லினம் மிகும். வன் தொடர் குட்டியில் வல்லினம் மிகும் தானே? அப்போ 18 10 நூல் சேர மன்னர்கள் 10 பேரை பற்றி 10 புலவர்கள் பாடின பாட்டு தான் 18 10. இன்னைக்கு பாடத்திட்டத்தில் இல்லை, நம்மளுக்கு யூனிட் 6ல் கேட்பாங்க. சரியா? இதை வந்து இரும்பு கடலைன்னு சொல்லுவாங்க. ஏன்னா படிப்பதற்கு அவ்வளோ கடினமாக இருக்கும். இதில் முதல் 10ம் கடைசி 10ம் கிடைக்கல. ஓகேவா? சரி, அடுத்து போயிடலாமா? இப்போ அங்கே சொல்கிறல 10 என்பது நிலைமொழியாக வந்து வருமொழியில் 1லேருந்து 10 வரலாம். 1000 இந்த கோடி பிறகு வரும்னு சொன்னாலும் அதையும் பார்த்துலாமா? பாருங்க 10 + 1000. இதெல்லாம் ஹோம்ஒர்க்காக கொடுக்கலான்னு தான் ஆசையாக இருக்குது. நீங்கள் பண்ணிவிடுவீங்க நம்பிக்கை இருக்குது. இருந்தாலும் நம்ம சால்வ் பண்ணிடலாமா? தூ போயிடுமா? 10 + இன்னு + 1000. சரி, என்ன வரும்? 10 + 1000. இன்னும் கூட்டலாம் நான். அப்போ என்ன வரும்? 10000. ஏதோ 16000 போல தோணுதா? இதுதான் ஆன்சர் 10000. 10 + 1000 சேர்த்து சொன்ன ஆன்சர் 10000. ஸோ நம்ம டெஸ்ட் பேட்சில் வந்து 6th தமிழ் புக்கு ஓல்டு 2003 எடிஷன் தான் ஃபஸ்ட்டு டெஸ்ட்லாம் வரும். அந்த 6th புக்கிலே ஃபோக்கஸ் பண்ணி பார்த்தா எண்களை கொடுத்து வச்சுருக்கான் மொழித்திறனில். அப்போ அவ்வளோ ஈஸியாக நம்ம போய் அதை அட்டனவே பண்ணிட முடியாதுல்ல. அதுக்கு இவ்வளோ விதி தெரிஞ்சுக்கணும்ல. ஸோ அதனால் நம்ம இலக்கணம் கிளாஸ் ஃப்ரீயாக 1 விட்டு 1 நாள் டெப்த்தாக வந்துக்கிட்டே இருக்கும். இதை என்ன ஃபோக்கஸ் பண்ணி நான் எடுக்கிறேன்னா நம்மளுக்கு நல்ல டைம் இருக்குது.
3 மாதம் கூட இப்படி உங்கள் வகுப்பு கொடுத்துக்கிட்டே இருக்கணும். நீங்கள் இதே போல் வினைமுற்று, எச்சம், தொகை, தொகா, வல்லினம், மிகுமிடம், மிகாமிடம், தன்வினை, பிறவினை, செய்வினை, சேவாட்டு வினை, ஸோ நேர்கூற்று, அயர்கூற்று, பகுபதம், பகாபதம், வேற்றுமை ஃபுல்லாக டெப்த்தாக பார்த்துட்டோம்னா அந்த 3 மாதத்தில் நம்ம இலக்கணம் அவ்வளோதான் முடிஞ்சிருச்சுன்னா அதுக்கப்புறம் நம்ம எந்த உயரத்துக்கு வேணால் போகலாம், எவ்வளோ அவுட் சோர்ஸ் வேணால் படிக்கலாம்ல. இதுவே படிக்காமல் நல்ல தமிழ் எழுத வேண்டும் புக்கில் இருக்கிற கஷ்டமான இடத்த போய் நம்ம படிச்சுட்டு இருக்கோம். அடிப்படையில் ஸ்ட்ராங் ஆகிட்டீங்கன்னா அதை ஈஸியாக அப்டேட் பண்ணிக்கலாம். சரியா? நம்ம இங்கே எல்லாம் அங்கே போகிறோன்னா கண்டிப்பாக கஷ்டமாக இருக்கும். ஓகேவா? புரிஞ்சுங்க. அதனால் கிளாஸை மட்டும் தயவு செஞ்சு மிஸ் பண்ணாமல் 1 விட்டு 1 நாள் வர வகுப்பை கிளியராக நோட்ஸ் எடுத்து அப்படியே பேசிக்லேருந்து வந்துக்கிட்டே இருங்க. ஓகேவா? சரி. ஸோ 10 + 1000 10000. 10 + கோடியும் பார்த்துடலாமா? இதை 2 வகையில் வந்து சொல்லியிருக்காங்க பாருங்களேன். தூ போயிடும். 10 கோடின்னு சொல்லலாம், இல்லை அப்படியே சேர்த்து 10 கோடின்னு சொல்லலாம். ஏன் இக்கு போட்டோன்னா 8 10 இன்னும் என்ன பேருக்குமே வல்லினம் மிகும்னு ஒரு விதி இருக்கு. சரியா? ஸோ 10 கோடின்னு சொல்லலாம். இது போல இன்னும் நிறைய இருக்கு பாருங்களேன். 10 + மடங்கு. உங்களுக்கு இது ஹோம்ஒர்க். இதுவரை 2 ஹோம்ஒர்க் கொடுத்துருக்கேன். 1 இது, 2 இது. நான் வச்சுங்க. சரியா? 2 ஹோம்ஒர்க். இது நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள். நீ ஆன்சர் பண்ணுறதை பொறுத்து நான் பார்த்துக்கிறேன். சரி, இப்போ இதில் இன்னும் ஒன்று இருக்குது. 9 இருக்குன்னு சொன்னால் தெரியுமா? அதுக்கு போயிடலாமா? பாருங்கள், எனக்கு தெரியும் சில பேருக்கு இந்த இடத்துல லைட்டாக குழப்பிருக்கும். 9 + 1 91ன்னு. அதே போல் நான் அடுத்தடுத்து யோசிக்க சொன்னால இதில் யோசிச்சு தயவு செஞ்சு குழப்பம். இது எக்ஸ்ட்ரா தான் நான் சொன்னேன். இதை நீங்கள் நல்லா நான் வச்சுக்கிட்டாலே போதும். ஜஸ்ட் இதை மட்டும் கூட நான் வச்சுங்க. சரியா? இப்போ இதில் இன்னும் ஒன்று வேணா சால்வ் பண்ணி காட்டேன். இந்த இடத்துல 9 + 2ன்னு வச்சுங்களேன். என்ன நடக்கும்? 9. ஸோ இப்போ நம்மளுக்கு இந்த இடத்துல இத்து வருதா? அந்த இது கான்செப்ட். இங்கே தான் தூ போயிட்டு இன்னும் வந்துச்சு. அது அந்த கான்செப்ட். அதுவா நம்மளுக்கு புரிஞ்சல டக்குன்னு போதும். பாருங்க, 10 + 2. ஓகேவா? தூக்குள்ள ஊ போயிட்டு இத்து கூட்டலி தீ. அப்போ என்ன வரும்? 22. நம்ம தான் இப்போ 12ன்னு பயன்படுத்துகிறோம். அப்போ என்ன 22? இதெல்லாம் வந்து பழைய வழக்கு. ஒருவேளை கேட்டால் நீங்கள் இதையும் ஆன்சர் பண்ணணும். இதுக்கு அப்போ இவ்வளோ தூரம் வந்து நம்ம இதை விட்டுறக்கூடாதுன்னு நான் இதையும் சொன்னேன் சேர்த்து. அதனால் இந்த மெத்தடில் இதை நீங்கள் சால்வ் பண்ணணும். அப்போ 9 + 3 9 + 3 9 + 3 எப்படி வரும்? 23. இப்படி தான் வரும். இவ்வளோதான் விஷயம். நீங்கள் ஈஸியாக ஆன்சர் பண்ணிக்கலாம். இதை தனியாக கொஞ்சம் யோசிச்சு நீங்கள் ரிலாக்ஸாக நான் இந்த டாப்பிக்கோட எண்டில் இந்த 6ஐயும் நான் ஷார்ட் நோட்ஸாக எடுத்து வச்சு ரிவிஷன் பண்ணுறேன். எடுத்து வச்சுருக்கேன். ஷார்ட் நோட்ஸாக ஆல்ரெடி எழுதிட்டேன். அப்போ உங்களுக்கு 6 கிளியர் ஆகும். எந்த விஷயத்தில் குழப்பம் ஏற்படுதோ அந்த விஷயத்தை நம்ம ஆழமாக கற்றுக்க போகிறோம்னு அர்த்தம். ஒரு விஷயம் குழப்பமே இல்லைன்னு வச்சிங்களா, நம்ம இன்னும் ஆழமாக கற்றுக்கலாம்னு அர்த்தம். குழப்பம் வருது, பிரச்சனை வருது, கஷ்டமாக இருக்குன்னா நம்ம கற்றுக்குறோன்னு அர்த்தம். அதனால் கஷ்டப்பட்டு கற்றுங்க. சரி, இதில் வந்து 9 இருக்குன்னு சொன்னால் அதையும் பார்த்துலாமா? என்ன சொல்கிறாங்கன்னா, 9ம் இணைத்தேனே என்னன்னா, இந்த 9 கூடியும் இன்னும் இற்றும் சேரும். ஆனால் 10ல் மட்டும்தான் ஈற்று உயிர்மை கெடும் சொல்லிட்டா பாருங்க. 10ன் ஈற்று உயிர்மை கெடும், 9ன் ஈற்று உயிர்மை கெடும் அவங்க சொல்லல. 10ன் ஈற்று உயிர்மை தான் கெடும் சொல்லியிருக்காங்க. அப்போ 9 கூட இன்னும் இற்றும் சேரும். இதே போல சேம் தான். 9 என்பது நிலைமொழியா வந்து வருமொழியின் முதல்ல 1லேருந்து 10 1000 கோடி எது வந்தாலும் சரி, சேம் இதே மெத்தட் தான். சரியா? அப்ப 9 என்பது நிலைமொழியா வந்து இந்த ப்ரொசீஜர் வர்றப்ப என்ன நடக்கும்னா, 10ல் அந்த தூவை நீக்கிட்டு இன்னும் இட்டரை சேர்த்தோம் தவிர இங்க 9ல் அந்த தூவை நீக்காம இன்னும் இட்டரை சேர்க்க போறோம். அதுவும் ஜஸ்ட் சால்வ் பண்ணி பார்த்துடலாமா? பாருங்க, 9 + 1 9 + 1. ஸோ பார்க்குறேங்க, என்ன வரும்? தூக்குள்ள இருக்க ஊ போயிடுமா? அப்போ 9ன் 1 9 இவ்வளோதான். விதிப்படி யோசிங்க, அவ்வளோதான். எப்படி 10 வந்தால் நிலைமொழியாக தூ போயிட்டு இன்னும் இற்று வருதோ, 9 வந்தால் தூ போகாமல் இன்னும் இற்று வரும். ஏற்ற மாதிரி இன்னும் வரும், சில நேரம் இற்று வரும். இது போல் நீங்கள் 1லேருந்து எல்லாத்தையும் ஆன்சர் பண்ணிக்கலாம். ஓகே தானே? இப்போ இந்த 9 + 10ன்னு போனால் அந்த விதிக்கு போய்டும். நம்ம தான் 9 + 10 ஆல்ரெடி பார்த்தோம்ல. ஸோ 10 போயிட்டு அந்த இடத்துல என்ன வரும்? 100 வரும். அதுலேயே தனி சிறப்பு இருக்கு. வேணா இந்த இடத்துல சொல்லிட்டா தமிழில் பாருங்களேன். 100 அதுக்கு முன்னாடியே 90ன்னு சொல்கிறோம். 1000
அதுக்கு முன்னாடியே 900 சொல்கிறோம். இந்த ரெண்டு நம்பருக்கும் மிகப்பெரிய சிறப்பு உண்டு. சரியா? இது என்ன சிறப்புனா, இது 90னா 900, சரியா? 100ஐ விட 1 குறைவுன்னு அர்த்தம். 900னா 1000ஐ விட தொன்மையானது இது. அதுக்கு முன்னாடி இருக்குது. இப்போ நம்மளோட தொன்மையானது நம்ம முன்னோர்கள் தானே. ஸோ அது போல தான். ஸோ இப்போ 100 வரத்துக்கு முன்னாடி தமிழில் 90 வரும், 1000 வரத்துக்கு முன்னாடி என்ன வரும்? 900 வரும். அப்போ இது நம்ம எப்படி சால்வ் பண்ணோம்? சாரி, 9 + 10ன்னு போட்டோமா? 9 + 10 90. 9 வாட்டி 10 10 போட்டால் 90. அப்போ 90, இந்த 10 நம்ம அடுத்து 100ஆ மாதிரி அடுத்து விதிப்படி வரும். இங்கேயும் அப்படி தான். சரியா? ஸோ இப்போ 9 + 100ன்னு பார்த்தோமா? ஸோ இப்போ இந்த 100 1000 மாற்றி நம்ம 900ன்னு பார்த்தோம். இப்போ இந்த 9ன்றதுக்கு என்ன சிறப்புனா, ஸோ தொல்பதுன்னு சொல்லுவாங்க. அதை தொல்பது. ஸோ இப்போ 10ஐ விட தொன்மையானது, 10ல் 1 குறைவு. இந்த மாதிரி பல விளக்கங்கள் வள்ளலார்லாம் அதுக்கு டீட்டெயிலாக விளக்கம் கொடுத்துருப்பாரு. அந்த 9 பற்றி வள்ளலார் வந்து மிகப்பெரிய விளக்கமே எழுதியிருக்காரு. அவர் சொன்ன விஷயம் இதுதான். ஸோ இப்போ தொல்பதுன்னு சொல்லுவாங்களாம் அதை. ஸோ தொல்பது தான் 9ஆ தெரிஞ்சிருக்கு. சரியா? அந்த 9ல் இருந்தால் நம்மளுக்கு 9 + 10 90, 9 + 100 900. நான் சொன்ன விதிப்படி மாறி இருக்கு. ஸோ அதை ஜஸ்ட்டு புரிஞ்சு வச்சுங்க. ஓகேவா? சரி, அப்போ 9 + 1 நான் சொன்ன மாதிரி 9 இதே மெத்தடில் நீங்கள் 2 3 4 5 பண்ணி பாருங்க. சேம் இதே விதம் வரும். சரி, வேற வேணா பார்க்கலாம் பாருங்களேன். 9 + 1000 பார்க்கலாமா? பாருங்க, 9 + என்ன வரும்? 9 அப்படியே எழுதிட்டா 9 இன்னும் கூட்டலாம் நான் 9,000. அப்போ 9 + 1000 என்னது? 9,000. புரியுதா? இன்னொரு எடுத்துக்கிட்ட பார்க்கலாமா? 9 + மரக்கால். இந்த இடத்துல இற்று வரும். பாருங்க. ஸோ இப்போ இத்து கூட்டலுவா, இத்து கூட்டலி தீயா, 9 மரக்கால்னு சொல்லுவாங்க. இது போலவும் இருக்கு. சரியா? ஸோ அப்போ நம்ம இப்போ இந்த விதியை மட்டும் கொஞ்சம் யோசிச்சு நல்லா நான் வச்சுங்க. ஸோ 10 இல்லை 9 நிலைமொழியாக வந்தால் அது கூட இற்று சேரும். 10ல் நிலைமொழியோட இறுதியில் இருக்கிற போயிட்டு இற்று சேரும். 9ல் அப்படியே சேரும். வருமொழி முதல்ல 1லேருந்து 10 வரைக்கும் எது வேணா வரலாம், இல்லை 1000 கோடி எது வேணா வரலாம். சரியா? ஸோ இதுதான் இந்த விதி. ரொம்ப 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 முக்கியமான விதி. ஒரு வாட்டி விதியை வாசிச்சுட்டு நம்ம அடுத்த விதிக்கு போயிடலாம். இதுக்கப்புறம் ஒன்றுமே இல்லை. அடுத்த 2 விதி ரொம்ப எளிமையாக தான் இருக்கும். கவனிங்க. ஸோ இதுதான் நான் அப்படி சால்வ் பண்ணல. ஸோ நிலைமொழியாக 10 வந்து வருமொழியில் 1லேருந்து 10 வந்தாலும் சரி, இல்லை 1000 கோடி வந்தாலும் சரி, ஸோ இந்த முறையில் தான் வரும். ஓகேவா? ஸோ இந்த முறைனா என்னது? போயிட்டு போயிட்டு இத்து கூட இன்னும் இற்றோ சேரும். இங்கே முடிஞ்சிருச்சு விஷயம். இதுதான் ஃபார்முலா. நீங்கள் இதை வச்சு மற்ற இடத்துல நீங்கள் அப்ளை பண்ணி ஆன்சர் எடுத்துக்கலாம். ஓகேவா? சரி, எடுத்து போயிடலாமா? நான் அப்பயே சொன்னல 10 + 2க்கு மட்டும் தனி விதின்னு. அதான் இந்த விதி. பாருங்க, 10 என்பது நிலைமொழியாக வந்து வருமொழியின் முதலில் 2 என்பது வந்தால், அப்படியே படிச்சு பாருங்களேன். 2 முன்வரின் 10ன் ஈற்று உயிர்மை கறந்திடனா போயிடும்னு அர்த்தம். சரியா? ஸோ கரத்தல்னா மறைதல்னு அர்த்தம். ஸோ போயிடுதா? 1 கறந்திட ஒற்று நவ்வாகும். ஒற்று இங்கே ஏதோ ஒற்று, இப்போ இத்து தானே ஒற்று. இந்த இத்து நவ்வாகும்னா இன்னாகும். பண் + 2 இவ்வளவுதான் விஷயம். இப்போ புரியுதா எப்படி? அப்போ 12 இன்னும் நம்மளுக்கு குழப்பம் இருக்கும். 12 இப்போ பாருங்க, கிளியரா புரிஞ்சுக்கலாம். ஸோ அப்போ 10 என்பது நிலைமொழியாக வந்து 2 வர்றப்ப மட்டும் ஒரு சிறப்பு விதி இருக்கு பாருங்க. போயிட்டு இத்து இன்னா மாறுது. இப்போ தனி குறிமுன் ஒற்று உயிர்வன் இரட்டுமா? நிலைமொழி 2 எழுத்தா இருந்து ஒரு தனி குறியில் ஒற்று இருந்து உயிர் எழுத்து இருந்தா இன்னும் போட்டுக்கலாமா? ஸோ இப்போ 12 நீங்கள் எதுக்கும் பயம் இல்லாமல் கிளியராக சொல்லலாம்ல, இதுதான் சரின்னு. 12 இதுதான் சரி. இதுதான் இந்த ஒரே விதி. இந்த விதியில் வேற எதுவுமே இல்லை. இதுதான் விதி. சரியா? சரி, எடுத்து போயிடலாமா? இப்போ 12 திருமுறைன்னு சொல்றாங்கல்ல, 12 திருமுறைகள்னு சொல்றாங்கல்ல. அப்ப 12 திருமுறை இது எப்படி நடக்குதுன்னு பாருங்களேன். இப்போ 12, அப்ப இந்த 2 கூட திருமுறை சேர்த்துங்க. 2 என்பதுக்கு முன்னாடி உயிர்மை எழுத்து வந்தா 2 இருன்னு தானே மாறும். ஈர்னு மாறுமா இருன்னு மாறுமா? இருன்னு மாறும். சரியா? அதான் 12 திருமுறைன்னு ஒரு கிடைச்சிருக்கு. சரியா? இப்படி நீங்க எது வேணாலும் நீங்க இதுக்கப்புறம் புரிஞ்சுக்கலாம். அடிப்படை புரிஞ்சுட்டா கடினமான இடம் உங்களுக்கு சூப்பரா புரிய ஆரம்பிச்சிடும்.
அடுத்த விதி போயிடலாம். நான் கடைசியில் 6 ரிவிஷன் பண்ணுறேன், 6 எழுதி வச்சுருக்கேன், உங்களுக்கு 6 கிளியர் ஆகும். பாருங்க, இது ஒரு முக்கியமான விதி தான். 9 ஒழித்த எண் 9, அதுன்னு 9 ஒழித்த எண் 9 புரிய வைக்கிறேன், கவனிக்கிறீங்களா? ஸோ 1லேருந்து 10 எழுதிட்டேன், நான் இப்போ 9 மட்டும் ஒழிச்சிட்டேன். அதான் சொல்லிருக்காங்க 9 ஒழித்த எண் 9. இப்போ நான் 9 மட்டும் தூக்கிட்டேன். இப்போ எத்தனை எண்கள் இருக்கு? மீதி 9 எண்கள் இருக்கா? இதுதான் 9 ஒழித்த எண் 9ன்னு அர்த்தம். சரியா? ஸோ 9 மட்டும் தூக்கிட்டா மீதி 9 எண் இருக்குல்ல, இரட்டின்னா இரட்டிச்சா முன்னதின் முன் அல்ல ஓடும். புரியுற மாதிரி சொல்லிடுறேன். இரட்டிச்சா என்னன்னா, 1 நிலைமொழியா வந்து வருமொழியும் 1 வந்தா, 2 நிலைமொழியா வந்து வருமொழி 2 வந்தா, 3 3 4 4 5 5 6 6 7 7 8 8 9 9 10 10. இதான் விஷயம். இதான் அந்த விதி. இந்த விதியோட ஃபார்மேஷன் இதுதான். ஸோ அப்போ இரட்டின்னா இங்கே என்ன வருதோ அதுதான் அங்கேயும் வரும். சரியா? இப்படி வந்தா என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். முன்னதின் முன் அல்ல ஓட. முன்னதின் முன் அல்ல ஓடனா என்ன அர்த்தம்னா, முன்னதினா என்னது? நிலைமொழி. அந்த நிலைமொழியோட முன்னாடி இருக்குல்ல, அதை தவிர்த்து மற்ற எல்லாம் ஓடிடும் அர்த்தம். முன்னதின் முன் அல்ல. முன் அல்லனா அது முன் அல்லனா அது மட்டும் ஓடாது, மற்றதெல்லாம் ஓடிடும். ஓடிடும்னா அது கெட்டுடும். இதுதான் விஷயம். சரியா? ஸோ இன்னொருவும் போயிடும். எந்த விதிப்படி? முன்னதின் முன் அல்ல ஓட. புரிஞ்சுங்க? அதே மாதிரி இங்கேயும் ஒன்று ஃபார்ம் பண்ணிடுறேன். ஏன்னா 2 வகை தான் இதில், 2 வகையும் புரிஞ்சுக்கிட்டா உங்களுக்கு போதும். 5 என்பது நிலைமொழியா வந்து 5 என்பது வருமொழியா வருது. இங்க 1 என்பது நிலைமொழியா வந்து 1 என்பது வருமொழியா வருது. சரியா? ஸோ அதே தான் வருது. ஓகேவா? இப்படி வந்தா முன்னதின் முன் அல்ல ஓட, இங்கேயும் அது ஓடிடும். அடுத்தது பாருங்க, உயிர்வரின் வவ்வும். வருமொழியின் முதல்ல உயிரெழுத்து வந்தா வவ்வும். சரியா? இவ்வு வருமா? மெய்வரின் வந்ததும் மிகல் நெறி. மெய் வந்தா வந்ததே திரும்ப வரும். இப்ப இங்க உயிர் வந்திருக்கா, மெய் வந்திருக்கா? இங்க உயிர் தான் வந்திருக்கு. அப்ப பாருங்க, உயிர் வந்தா இவ்வு போட்டுடணும். சரி, மெய்க்கு ஒரு எடுத்துக்காட்டு பார்க்கலாமா? 4 பார்க்கலாமா? 4 + 4ன்னு எடுத்துங்க. ஸோ இப்போ இப்படி இருந்தா போயிடுமா? ஸோ இப்போ இப்போ இங்கே என்ன இருக்கு? இந்து தானே இருக்கு, மெய் தானே இருக்கு. ஸோ என்ன சொல்லிடுறேன் கிளியரா பாருங்க. வந்தது மெய்வரின் வந்தது மிகல் நெறி. இப்போ இங்கே மெய் எழுத்து வந்தால் வந்ததே தான் வரும். ஸோ இப்போ இந்து தான் வரும். 4. அப்போ 4 + 4 சேர்த்து சொன்னால் நீங்கள் என்னென்ன ஆன்சர் எழுதணும்? 4 இதை எழுதிருக்கேன் பாருங்க. இதுதான் ஆன்சர். 44 ஆன்சர் கிடையாது. ஓகேவா? இல்லை 4 + 4 8ன்னு கொடுத்துருப்போம், அதுவும் ஆன்சராக கிடையாது. ஏன்னா ஏமாத்திரும், நம்ம ஆன்சர் பண்ணிவிடுவோம். ஸோ இப்போ 4 + 4 என்ன விதி? சரி, 4 + 4 எப்படி வரும்? 44ன்னு வரும். என்ன விதின்னு புரியுதா? ஸோ இப்போ 1லேருந்து 10 வரைக்கும் இருக்கிற அந்த 10 நம்பரில் 9 தூக்கிட்டு மீதி 9 இருக்கும் நிலைமொழியா. வருமொழியின் முதலையும் அதுவே வந்தா நிலைமொழியில முதலெழுத்தை தவிர்த்து மற்ற எல்லா எழுத்தும் போயிடும். வருமொழியில உயிரெழுத்து இருந்தா இவ்வு வரும், மெய்யெழுத்து இருந்தா வந்த மெய்யே வரும். இதுதான் கடைசி விதி, நம்ம பார்க்குற விதி. சரியா? சரி, இங்க என்ன நடக்குதுன்னு பாருங்களேன். இப்ப டைரக்டா போய் இதில் சேர்த்துடக்கூடாது. நான் போன வகுப்பு உடம்பொடுமையிலேயே சொல்லி கொடுத்துருப்பேன். சரியா? தனி குறில் இருந்தா ஃபர்ஸ்ட் இப்படி வந்துடும், ஓ 1ன்னு வந்துடும். இப்ப தனி குறில் ஒன்று உயிர்வரின் இரட்டும் விதிப்படி இன்னொரு இவ்வு போய் ஒவ்வொன்றுன்னு வரும். 1 + 1 ஒவ்வொன்று. இங்கே அதே தான். சரி, இது நெடில். ஐ என்பது நெடில் தானே. அப்ப இங்க டைரக்டா சேர்த்துடலாம். சரியா? இவ்வு கூட்டல் என்னது? வை. ஐ5. இதான் கரெக்டு. ஐ5ன்னு சொல்லலாம், ஈஸியா இருக்கு. உடம்பொடுமை நீங்க யோசிக்கலாம். இது உடம்பொடுமை கிடையாது, விதியிலே சொல்லியிருக்காங்க. நல்லா புரிஞ்சுங்க, விதியை பாருங்க. உயிர்வரின் வவ்வும்னு சொல்லிட்டாங்க. அப்போ இதை நீங்க உடம்பொடுமையை அப்ரோச் பண்ணா ஆன்சர் தப்பா வந்துருமா இல்லையா? இந்த இடத்துல ரொம்ப ஃபோக்கஸ்டா இருக்கணும். சரியா? அப்ப நம்ம படிக்கிற எல்லா விதிக்கும் ஒரு விதி விலக்கு இருக்கு. இந்த இடத்துல உடம்பொடுமை கிடையாது. இது எண்ணு பெயர் புணர்ச்சி. 5 என்பது நிலைமொழியா வந்து வருமொழி முதலே 5 வர்றப்ப நிலைமொழியில இருக்கிற மற்றது போயிட்டு ஐ மட்டும் நிக்கிறப்ப இந்த ஐ வந்தா ஈயா நம்ம எடுத்துக்கூடாது. இதை வந்து எண்ணு பெயர் புணர்ச்சியை இவ்வா எடுத்துக்கிட்டு இவ்வு கூட்டலை வையா வந்து ஐ5ன்னு வரும். ஐ5 இதான் கரெக்டு. இங்கேயா நான் வந்து இரட்டிச்சனா, இங்க குறில் இருக்கு. இங்கேயா நான் இரட்டிக்கல்னா இங்க நெடில் இருக்கு. இதுக்கும் நான் டிஃபரன்ஸ் 2 எடுத்துக்காட்டு சொல்லிட்டேன். இங்க உயிர்மை எழுத்து வந்தா அதோட மெய்யும் நாங்க போட்டு காட்டிட்டேன். சரியா? இன்னும் கூட பார்க்கலாம் பாருங்க. அடுத்து பார்த்தீங்கன்னா 3 + 3 பார்க்கலாம். 3 + 3. சரியா?
ஸோ 3 ஃபஸ்ட்டு என்ன நடக்கும், எல்லாமே போயிடுமா. ஸோ நம்ம பார்த்துருக்கோம்ல, மூவாக மாறிடுமா. ஸோ இப்போ இங்கே எந்த மெய் வந்தோ அந்த மெய் தானே வரும்னு சொன்னாங்க, அப்படியே இருக்கட்டும். பாருங்கள், இப்போ மூக்குள்ளே இம்மு தானே இருக்குது, இம்மு கூட்டல் ஊ தானே மூ. ஸோ அப்போ இந்த இம்மே தான் வரும். அப்போ என்ன ஆன்சர் கிடைக்கும், 3. நீங்கள் அந்த 3 என்பது நிலைமொழியாக வந்தாலே நம்ம ஆல்ரெடி சொல்லுவோம், உயிரெழுத்து வந்தால் அது குறுகும், உயிர்மெய் எழுத்து வந்தால் குறுகாது. அதையும் நீங்கள் அப்ளை பண்ணிக்க வேண்டியதான். அடுத்தது 7 + 7 பாருங்கள், 7 போயிடுமா. இதே 7க்கும் இதே தான். ஸோ இப்போ எப்படி மாறிடும், ஏவா மாறிடுமா. ஏவா மாறுமா. உயிரெழுத்து வந்தால் இவ்வு வருமா. ஸோ இப்போ இங்கே குறில், இங்கே என்னது குறில். அப்போ குறில் வந்தால் அந்த இவன் ஆகிடும், இந்த ஆண்டை வந்துடுமா. குறில் கூட அந்த ஒற்று வந்துடும், ஒற்று இரட்டும். ஸோ இதெல்லாம் ரொம்ப குழப்பிக்காதீங்க, நான் சொல்லிட்டேன். இது வந்து டைரெக்டாக கூட சேராது, இங்கே குறில் இருந்தால் இது கூட வந்து சேர்ந்துடும். தனி குறில் ஒற்று உயிரோன் இரட்டும் விதிப்படி இப்படி வரும். சரியா. அப்போ எவ்வேழு. அடுத்து 8 + 8 பார்க்கலாமா. ஸோ போயிடும் இவு + 8. திரும்ப இது வந்து இது கூட சேர்ந்துடும், இன்னொரு இவு இரட்டிக்கும். ஸோ அப்போ 8. அப்போ என்ன வரும், எவ்வெட்டுன்னு வரும். ஸோ இந்த மாதிரி போயிட்டே இருக்கும். இப்போ 9 + 9 பார்க்கலாமா. 9 தான் வராது, 9 ஒழித்துன்னு சொன்னாங்கல்ல. ஏன் 9 அவங்க சொல்லலை, ஏன் 9 சொல்லலை, ஏன்னா அதுக்கு தனி விதி இருக்குல்ல. 9க்கு எவ்வளோ சிறப்பு விதி நம்ம இவ்வளோ நேரம் பார்த்துட்டு இருந்தோம். சரியா. ஸோ இப்போ இங்கே வந்து 9 வந்தால் இன்னும் வரும், இல்லை இட்டு வரும்னு சொன்னால், அப்போ இது நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். 9 + 9 நீங்கள் ஆன்சர் பண்ணுங்கள், இந்த விதிப்படி ஆன்சர் பண்ணணும். ஓகேவா. சரி, அடுத்து 10 பார்த்துடலாமா. 10 + 10 ஓகேவா, போயிடுதா. ஸோ அடுத்து பா + 10. மெய் வந்தால் வந்த மெய் தானே வரும், பாக்குள்ள இப்போ. அப்போ இப்போ போட்டுக்கலாமா, பப்பத்து. இதுதான் கரெக்டு. அப்போ 10 + 10 18 கரெக்டாக, 10 + 10 10 ரெண்டுமே கரெக்டு. ஓகேவா, ரெண்டுமே கரெக்டு தான், ரெண்டுக்கும் குழப்பம் தேவையில்லை. ஸோ இந்த விதிப்படி இப்படி தான் வரும். ஸோ இது போல தான் வரும். அப்போ 1லேருந்து 10க்குள்ளே இந்த விதி அப்படியே எக்ஸ்பிளைன் பண்ணிடுறேன். 1லேருந்து 10க்குள்ளே நிலைமொழியாக வருது இல்லை, அதில் 9 தவிர்த்து மீதி 9 வந்து வருமொழி முதலில் அதே எண்கள் வந்தால், அதே எண்கள் இங்கேயும் 1 இங்கேயும் 1, நிலைமொழியில் அந்த முதல் எழுத்து தவிர்த்து மற்ற எல்லாமே போயிடும். வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தால் இவ்வு போட்டுங்க, மெய்யெழுத்து வந்தால் வந்த மெய்யே போட்டுங்க. இதுதான் விதி 6. சரியா. ஸோ 6 விதியும் பார்த்துட்டோம். ஸோ 6 விதியும் ரிவிஷன் பண்ணிடலாம். கவனிக்கிறீங்களா. பாருங்கள், விதி 1. விதி 1, நிலைமொழியாக 9 வந்து வருமொழி முதல்ல 10, நிலைமொழியாக 9 வந்து வருமொழி 100. நான் அப்படியே சொல்லிடுறேன். சரி, என்ன நடக்கும் நான் அப்படியே சொல்லிடுறேன். 10 100ஆக மாறுமா, 100 1000ஆக மாறுமா. ஸோ அந்த ஓ கூட இத்து சேருமா, இத்து கூடலோ தோன் மாறுமா, பது போயிடுமா. ஸோ இதான் நடந்துச்சு. ஸோ ஒன்று மட்டும் அப்படி கிடக்கிறதுன்னு பார்த்துடலாமாண்ணா. ஸோ அப்போ 100. அடுத்தது இங்கே தொன் என்ன போயிடுச்சு, பது போயிடுச்சு. அடுத்து இன்னும் எப்படி மாறிச்சு, இன்னா மாறிச்சு. ஸோ அப்போ தொன் இந்த மாதிரி வந்துச்சு. இல்லை இது உங்களுக்கு கஷ்டமாச்சுன்னு வச்சுங்களேன், ஏன்னா இதே நீங்கள் ஒரு கிளியராக நோட்ஸாக வச்சுக்கலாம்ல. அப்படி கவனிங்களேன். ஸோ 10 எப்படி மாறும், 100ஆக மாறும். அடுத்தது ஓ கூட இத்து சேர்ந்து தோவா மாறும். அடுத்தது 9 இதில் வந்து பது போயிடும். ஃபஸ்ட்டு பாயிண்ட், செகண்ட் பாயிண்ட், தேர்ட் பாயிண்ட். அடுத்து லாஸ்ட் பாயிண்ட் என்னன்னா இன்னா மாறும். அடுத்து இங்கே பாருங்கள், 100 1000ஆக மாறும். அடுத்தது ஓ கூட இத்து சேர்ந்து தோணு மாறும். அடுத்தது 9ல் இருக்கிற பது போயிடும். லாஸ்ட்டு பாயிண்ட்டு இன்னும் இல்லா மாறும். முதல் விதியில் இதுக்கு மேலே டவுட் ஏறக்கூடாது. முதல் விதி இதுதான். சரியா. அடுத்து 2வது விதி போயிடலாமா. அடுத்து 2வது விதி பாருங்கள், 1லேருந்து 8 வரைக்கும் நிலைமொழியாக வந்து வருமொழி முதல்ல 10 வந்தால் அந்த 10ல் இருக்கிற இத்து போயிடும், பதுன்னு மாறும். இவ்வளோதான், முடிஞ்சிருச்சு. வேணா சாம்பிள் பார்த்துக்கிறீங்களா. 2 + 10. ஸோ 10 10, 2 20. ஆல்ரெடி பார்த்தது தானே. இது இந்த பாக்ஸ் தான், இந்த விதியே இந்த பாக்ஸ் ஒரே. அப்போ இவ்வளோ நேரம் ஏதோ பார்த்த மாதிரி இருந்துச்சுல்ல. 2வது விதி இது மட்டும்தான். 1லேருந்து 8 நிலைமொழியாக வந்து நீங்கள் இதை தயவு செஞ்சு நோட்ஸ் எடுத்து வச்சிங்க. வருமொழியில் 10 வந்தால் 10 எப்படி மாறும், பதுன்னு மாறும். இப்படி தான் 20, அந்த 90லேருந்து நம்மளுக்கு 80 வரைக்கும் கிடைக்கும். சரியா. அடுத்து பாருங்களேன், 20லேருந்து 80 நிலைமொழியாக வந்து வருமொழியின் முதல்ல
ஒன்றிலிருந்து 9 வந்தா இந்த ஒருபது அதான் ஒரு பக்துன்னு இருக்குல்ல. ஸோ இந்த ஒருபதுல இத்து வரும். அதான் ஆயுதம் போயிட்டு இத்து வரும்னு சொல்றாங்கல்ல. நம்ம இப்படியே நான் வச்சுக்கலாம். அந்த ஒருபதுல இத்தை சேர்க்கணும். அப்ப இங்க பாருங்க 10ல் இத்தை நீக்கணும். எங்க வருமொழியா இருந்தா. இதுவே நிலைமொழியில அது 20ஆ இருந்தா இத்தை சேர்க்கிறோம். ரெண்டுக்கும் என்ன டிஃபரன்ஸ் நீங்க கிளியரா பார்த்து வச்சுக்கலாம். ஸோ இந்த விதி ரொம்ப 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 முக்கியமானது. இதே தான் இப்ப 20 + 2 நம்ம ஆல்ரெடி பார்த்ததான் அப்படி சொல்லிடுறேன். அப்ப எப்படி வரும்? 20ன்னு வருமா? 20 + 2 22. அவ்வளோதான். பாருங்க, நீங்களே பாருங்க. இந்த 3 விதியில் எந்த டவுட்டும் இருக்கக்கூடாது. ஸோ அப்போ இது 10 100 100 1000. ஸோ இந்த 4 கான்செப்டையும் பார்த்து வச்சுங்க. இதில் பாருங்க 1லேருந்து 8 இங்கே 10 இருந்தால் ஸோ 10 10 மாறும். இங்கே பாருங்க 20 20ன்னு மாறும். 3 விதி முடிஞ்சிருச்சு. அடுத்து போயிடலாமா? அடுத்தது 4 5 6 இதுதான். பண்ணிக்கிறீங்களா? பாருங்க, நிலைமொழியாவே 10 வந்துருச்சு. பாருங்க, நிலைமொழியாவே 10 வந்து 1லேருந்து 10 வருமொழியா வந்தா இந்த 10ல் இருக்க 20ல் இருக்கிற தூ போயிட்டு இத்து கூட இன்னும் இற்ற சேரும். ரொம்ப 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 முக்கியமானது. அடுத்து 9க்கும் பார்த்தோம். இந்த 10க்கு 9 என்ன டிஃபரெண்ட் பாருங்க. இதில் நிலைமொழியில தூ போச்சு, இங்கே தூவே போகாம இன்னும் இற்று வரும். ஸோ இப்போ 10 9 நிலைமொழியில் வந்தா இன்னும் இற்று வரும். 10ல் தூ போயிட்டு இன்னும் இற்று வரும். இதில் தூ போகாம இன்னும் இற்று வரும். எடுத்துக்காட்டு நிறைய பார்த்துட்டோம். அடுத்து இங்கே பாருங்க 10லேருந்து 2 தனி விதி. ஸோ தூ போயிட்டு இத்து இன்னா மாறும். இத்து இன்னா மாறும். நான் எப்படி ஃபார்ம் பண்ணிருக்கேன் அதே போல் ஃபார்ம் பண்ணி வச்சுங்க. லாஸ்ட் பார்த்தது இங்கேயும் ஒரே எண்ணு, இங்கேயும் ஒரே எண்ணு, இங்கேயும் ஒரே எண்ணு, இங்கேயும் ஒரே எண்ணு. 9 தவிர்த்து வந்தா நிலைமொழியில் இருக்கிற முதல் எழுத்து தவிர்த்து மற்ற எல்லாமே போயிடும். ஸோ போயிடுச்சு. அதே பாருங்க எழுதி காட்டுறேன் பார்த்தீங்களா? போயிடுதா? அடுத்து நான் ஃபார்ம் பண்ணி வச்சிருக்கேன் பாருங்களேன். 1 உயிரெழுத்தை நான் அந்த இடத்துல மீன் பண்ணியிருக்கேன். சரியா? வருமொழியின் முதல்ல 1ன்னு வந்தா உயிரெழுத்து வந்தா இவு வரும். இங்க 10 இப்போ மெய் எழுத்தா வந்த மெய்யே வரும். இவ்வளவுதான். இதான் ஷார்ட் நோட்ஸ். கடைசி விதிக்கு நான் இதான் ஷார்ட் நோட்ஸ். சரியா? நிலைமொழியில் இருக்கிற முதல் எழுத்து தவிர்த்து மற்ற எல்லாமே போயிடும். வருமொழி முதல்ல உயிரெழுத்து வந்தா இவு வரும். மெய் எழுத்து வந்தா அந்த மெய்யே வரும். ஸோ 6 விதிகள் பார்த்துருக்கோம். எனக்கு தெரியும் கொஞ்சம் கடினமான வகுப்பு தான் இது. தயவு செஞ்சு இந்த கடைசியில் நான் சொன்னால அந்த 6 ரிவிஷன் இதை அப்படியே நீங்கள் ஃபார்ம் பண்ணி கொஞ்சம் யோசிச்சு பாருங்களேன். யோசிச்சு பார்த்து நீங்களே நோட்டில் கைப்பட எழுதி பாருங்க. கண்டிப்பாக மைண்டில் செட் ஆகிடும். ஓகேவா? இதில் முக்கியமான விதி கஷ்டமான விதி அந்த 2 3 4 மட்டும்தான். விதி 2 விதி 3 விதி 4. விதி 2னது 1லேருந்து 8 வந்து 10 வந்தால் 10 10ன்னு மாறும். விதி 3னது 20 20ன்னு மாறும். விதி 4னது 10 நிலைமொழி வந்தால் தூ போயிட்டு இத்து கூட இன்னும் இற்று சேரும். இவ்வளோதாங்க. இதை அவங்களால சொல்ல முடிஞ்சா இந்த வகுப்பு முடிஞ்சிருச்சு. இதுதான் எண்ணு பெயர் புணர்ச்சி. சரியா? ஸோ தொடர்ந்து வகுப்புகள் கவனிங்க. நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அடுத்த வகுப்பில் சந்திக்கலாம். நன்றி.